Right. Dear student, Assalamu alaikum. Warahmatullahi wabarakatuh. Engga Sahal இருக்கிறார். Abu Bakr Aflal Ibn Abu Bakr is there. Atifa, Husnia Faizan, Mohammed Arshad, Mohammed Hussein, Ainul, Ajara, Safia Bar. கொஞ்சம் நியூ ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க வெளியே வர இல்லையா? ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? டியர் ஸ்டூடெண்ட், நாங்க லாஸ்டா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இலத்திரன் நிலையமைப்பு ஒரு அட்டமிக் நம்பர் தந்தா அணுவெண் தந்தா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இலத்திரன் நிலையமைப்பு எப்படி எழுதுறன்னு சொல்லி படிச்சோம். அதுக்கு நாங்க சில ரூல்ஸ் அப்ளை பண்ணோம். ஒன்று அவுட் பேக் பிரின்சிபல், பில்ட் அப் பிரின்சிபல், கட்டி எழுப்புதல் கோட்பாடு. அது நான் ரெண்டு விதிகள் சொல்லி தந்தேன், 2 laws. 1, சேர்ற இலத்திரன் ஐட எனர்ஜியை குறைச்சு கொள்ற மாதிரி, லீஸ்ட் ஆக்கி கொள்ற மாதிரி லோவஸ்ட் சப் எனர்ஜி லெவல்ல தான் சேரும். செகண்ட் ரூல், லோவஸ்ட் சப் எனர்ஜி லெவல் ஃபில் ஆகாம அதை விட ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் சப்ளை பண்ண மாட்டுச்சு. சேரும் இலத்திரன் தனது சக்தியை இழிவாக்கி கொள்ளும் முகமாக மிக தாழ்ந்த உபசக்தி படியில தான் சேரும். தாழ்ந்த உபசக்தி படி நிரம்பாமல் உயர்ந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் கொடுக்கப்பட மாட்டார். அது அவுட் பேக் பிரின்சிபல், பில்ட் அப் பிரின்சிபல், கட்டி எழுப்புதல் கோட்பாடு. மூணாவது சொன்ன ஹொண்ட் லோ, ஹொண்ட்ஸ் விதி. ஹொண்ட் என்ன சொல்றார்? சேம் சப் எனர்ஜி லெவல்ல ஒரே உபசக்தி மட்டத்துல டிஃபரண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருந்தா, இப்ப எஸ்க்கு ஒன்லி 1 ஆர்பிட்டல், பி சப் எனர்ஜி லெவலுக்கு தேர் ஆர் 3 ஆர்பிட்டல்ஸ், டிக்கு 5 ஆர்பிட்டல்ஸ், எஃப்க்கு 7 ஆர்பிட்டல்ஸ். ஒரே சப் எனர்ஜி லெவலுக்கு ஒரே உபசக்தி மட்டத்துக்கு டிஃபரண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருந்தா, இப்ப பி சப் எனர்ஜி லெவல் எடுத்தீங்கன்னா 3 ஆர்பிட்டல்ஸ் தான் தேர், 3 ஆர்பிட்டல்ஸ் தான் தேர். ஒரே உபசக்தி மட்டத்துல பல ஆர்பிட்டல் இருந்தா அவர ஹொண்டோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு கேட்டா, அதுல எட் பண்ற எலக்ட்ரான், அந்த ஆர்பிட்டலுக்கு எட் ஆகுற எலக்ட்ரான் சேர்ற எலக்ட்ரான் எம்டி ஆர்பிட்டல்ல தான் சேரும். ஒவ்வொரு முறையும் ஒரே சப் எனர்ஜி லெவல்ல பல எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா சேர்ற எலக்ட்ரான் எம்டி ஆர்பிட்டல்ல தான் போய் சேரும். எம்டி ஆர்பிட்டல் அவ்வளவு ஃபில் ஆன பிறகுதான் அடுத்த எலக்ட்ரானை சேர்த்தா தான் அந்த முதலாவது பேட் ஆன எம்டி ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் வந்து சேர்ந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் போயிட்டு சேரும். அடுத்தது ஹுன் சொல்றாரு, ரெண்டாவது லோ அவர்ல, ஒரு சப் எனர்ஜி லெவல்ல உள்ள ஆர்பிட்டல்ஸ்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா, ஒரு உபசக்தி மட்டத்தில் உள்ள ஆர்பிட்டல்கள்ல சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இருந்தா, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா parallel rotated ஆகும், சமாந்தரமாக சுழற்சி அடையும். அதாவது ஒரே டிரெக்ஷன்ல ஒரே திசையில சுத்தும். இது ஹுன்ஸ் லோ. பவுலிங் சொல்றார், பவுலிங் லோ என்னன்னு கேட்டா, ஒரே ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ்க்கு மேல வராது. மேக்ஸிமம் ஒவ்வொரு ஆர்பிட்டலும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது ரெண்டும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ரொட்டேட்டட் ஆகும்.
அதுக்கு நாங்க ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்தோம். ஒரு டிரெக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது பிளஸ் ஆஃப், அடுத்த ரொட்டேட் டிரெக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் மைனஸ் ஆஃப் கொடுத்தோம். கடைசியா நாங்க படிச்சோம், லாஸ்டா நாங்க படிச்சது ஒரு அட்டம்ட அட்டமிக் நம்பர் தெரிஞ்சா, ஒரு அட்டம்ட அட்டமிக் நம்பர் தெரிஞ்சா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கெஸ் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் அதுல எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதும், அதுல எலக்ட்ரான் நிலை அமைப்பு எழுதும். செகண்ட் லாஸ்டா எந்த சப் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் சேருதோ அதுதான் அதுல பிளாக். அப்ப எஸ் சப் எனர்ஜி லெவலுக்கு லாஸ்டா சேர்ந்தா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், எஸ் தொகுப்பு மூலம், தொகுப்பு பிளாக் தொகுப்பு. இறுதியாக எந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்த்தோ அதுதான் இட தொகுப்பு. அணுவென் தந்தா இலத்திரன்லாம் இப்ப எழுதலாம். கடைசியா எந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்க்கிறீங்களோ அது ஐட தொகுப்பு. லாஸ்டா எந்த சப் எனர்ஜில ஃபில் ஆகுதோ அது ஐட பிளாக். அப்ப எஸ்ல வந்து சேர்ந்துச்சுன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், பி சேர்ந்துச்சுன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ், டில சேர்ந்தா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நாங்க நேம் வைக்கிறோம். அப்ப செகண்ட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். செகண்ட் அது என்ன பிளாக் எலிமெண்ட்ஸ் தெரியும், அது என்ன தொகுப்பு மூலம்னு தெரியும். தேர்ட் அது எத்தனாவது பீரியட்ல, பீரியோடிக் டேபிள்ல ஆவர்த்தன பாப்பாட்டுல எத்தனாம் ஆவர்த்தனத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ல எலக்ட்ரான் நிலை அமைப்புல அந்த பிரைமரி எனர்ஜி லெவல்ல முதல் சக்தி படியில உள்ள நம்பர்ஸ்ல, அந்த முன்னுக்கு நம்பர்ஸ்ல பெரிய நம்பர் ஐட பீரியட் கொடுக்கும். அடுத்தது குரூப். அதுக்கு நான் கூட்டத்தை கண்டுபிடிக்க, ஆவர்த்தன எந்த கூட்டத்தை சேர்ந்த மூலகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன். எஸ் பிளாக் காம்பவுண்டா இருந்தா இறுதியாக எஸ் உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்க்கப்படுமா இருந்தா எஸ் லாஸ் எனர்ஜி லெவல், எஸ் சப் எனர்ஜி லெவல்ல அந்த லாஸ் எனர்ஜி லெவல் எஸ் அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ அதுதான் இந்த குரூப்ல நம்பர். 1 இருந்துச்சுன்னா முதலாம் கூட்டம், 2 இருந்துச்சுன்னா 2ஆம். பி பிளாக்கா இருந்தா லாஸ் எனர்ஜி லெவல்ல எஸ்ஸும் இருக்கு பியும் இருக்கு, அதனால மொத்த எலக்ட்ரான் கூட்டம் கூட்டி 10 8 பண்ணீங்கன்னா 10 8 பண்ணா இப்ப இருக்கிற மாடர்ன் பீரியோடிக் டேபிள் அதுல குரூப் தான். இப்ப பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒன்ல லாஸ் எனர்ஜி லெவல்ல எஸ் லைன் பி லைன் 2 and 1 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது 13th குரூப் எலிமெண்ட், 13ஆம் கூட்டம் மூலம் 10 கூட்டம் மாடர்ன் பீரியோடிக் டேபிள். பழைய பீரியோடிக் டேபிள்ல 3ஆம் கூட்டம் தேர்ட் குரூப். அது அப்படி டோட்டல் எலக்ட்ரான் குரூப்னு சொல்றது. 2 1 3 இருந்துச்சுன்னா பி பிளாக்ல 3ஆம் கூட்டம், அது பழைய பாகுபாடு ஆவர்த்தன பாகுபாடு. மாடர்ன் பீரியோடிக் டேபிள் 8 10 8 பண்ணி 13th குரூப் எலிமெண்ட் சொல்றோம். அப்ப பி பிளாக்கா இருந்தா லாஸ் எனர்ஜி லெவல்ல எஸ் லைன் பி ல இருக்கிற டோட்டல் எலக்ட்ரானோட 10 8 பண்ணீங்கன்னா குரூப் நம்பர் வரும், கூட்டம் எண் வரும். டி பிளாக்கா இருந்தா லாஸ் வேலன்சி செல்ல வலுவளவு ஓட்டுல எஸ் அண்ட் டி 4s 3d அந்த மாதிரி வலுவளவு ஓட்டுல எஸ் லைன் டி ல இருக்கிற டோட்டல் எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா அதுல குரூப்ல நம்பர் தரும், கூட்ட எண்ணம் தரும். S2 D1 னா 3ஆம் கூட்டம், S2 D2 னா 4ஆம் கூட்டம், S2 D3 ன்னு சொன்னா 5ஆம் கூட்டம், கூட்ட எண்ணம் தரும். ஓகே. அப்ப அட்டமிக் நம்பர் தெரிஞ்சா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். செகண்ட் என்ன பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லணும். தேர்ட் எந்த பீரியட்ல இருக்குன்னு சொல்லணும். ஃபோர்த் எந்த குரூப்ல இருக்குன்னு சொல்லணும். ஃபிஃப்த் இதுல ஹைபிரிடேஷன் நடக்குமா இல்லையான்னு சொல்லணும், கலப்பு நடக்குமா இல்லையான்னு சொல்லணும். கலப்பு நடக்கிறதுக்கு நான் ஒரு ரூல் சொல்லி வந்திருக்கிறேன். என்ன, லாஸ் எனர்ஜி லெவல்ல பியார்ட் எலக்ட்ரான்ல ஆர்பிட்டலும் சோடி சேர்ந்த எலக்ட்ரான்ல ஆர்பிட்டலும் எம்டி ஆர்பிட்டலும் வெற்று ஆர்பிட்டலும் இருக்குமாக இருந்தா சூடாக்கிய அருட்டிய நிலையில எனர்ஜியை சப்ளை பண்ண எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அந்த பியார்ட் எலக்ட்ரான்ல ஒன்று ரிமூவ் ஆகி அந்த எம்டி ஆர்பிட்டல்ல போய் சேரும். இதுக்கு சொல்றது ஹைபிரிடேஷன். அப்போ ஒரு அட்டம்ல கலப்பு நடக்கிறதுக்கு, கலப்புன்னு சொல்றது, கலப்பாக்கம் நடக்கிறதுக்கு என்ன தேவை, அதே அணுல ஈட்டு சக்தி படியில சோடி சேர்ந்த எலக்ட்ரான்ல ஆர்பிட்டலும் இருக்கணும், வெறுமையான ஆர்பிட்டலும் இருக்கும். அப்ப சோடி சேர்ந்த எலக்ட்ரான்களோட கலண்டு போயிட்டு வெறுமையான ஆர்பிட்டல்ல சேர்றது கலப்பு. இது எப்ப நடக்கும், சூடாக்கப்பட்ட அருட்டிய நிலை.
சூடாக்கப்பட்ட அருகிய நிலையில தான் இந்த கலப்பு நிகழும். ஓகே, அப்படி கலப்பு நிகழ்ந்தா அதுல சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை கூடும். நாங்க நார்மலி இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறது தாழ்ந்த சக்தி நிலையில. நார்மலி எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுறது லோவஸ்ட் எனர்ஜி லெவல், தாழ்ந்த சக்தி நிலை. அதுக்கு சொல்றது கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், தரைநிலை இலத்திரன் நிலையமைப்பு. நாங்க வளமே அதை தான் எழுதுறது. அப்ப தரைநிலையில இருக்கிற சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கையை விட அருகிய நிலையில சில நேரத்துக்கு கலப்பு நடந்தா சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை கூடும். அப்ப ஹைபிரிடேஷன் கலப்பு நடக்குமா இல்லையா அதை தீர்மானிக்கும். ஒரு 100 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தா முதல்ல பார்க்கணும் கடைசி எனர்ஜி லெவல்ல பியார்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் இருக்கா, சோடியாக்கப்பட்ட எலக்ட்ரான் ஆர்பிட்டல் இருக்குதா, எம்டி ஆர்பிட்டல் இருக்கா, இருந்தா கலப்பு நடக்கும். அது எப்ப நடக்கும்? சக்தி ஊட்டிய அருகிய நிலை எனர்ஜி நீங்க சப்ளை பண்ண எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தான் அந்த ஹைபிரிடேஷன் நடக்கும். அப்ப ஹைபிரிட் என்ன? இந்த பியார்ட் எலக்ட்ரான்ல ஒன்று கலந்து போயிட்டு எம்டி ஆர்பிட்டல்ல சேரும். அதால என்ன நடக்கும்? அன்பியார்ட் எலக்ட்ரான் டோட்டல் கூடும், சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் எண்ணிக்கை கூடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆறாவது சொல்லி தந்த வேலன்ஸ். ஆறாவது சொல்லி தந்த வேலன்ஸ் என்ன? ஒரு வேலன்ஸுக்கு நிறைய டெபினிஷன்ஸ் இருக்கு. அதுல ஸ்டார்ட் பீரியட்ல வந்த டெபினிஷன் என்னன்னு கேட்டா, ஒரு எட்டமோட எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டோட்டல் ஐட வேலன்சி. ஒரு அணுவோட எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஒரு சேர்வையை தோற்றுவிக்குமோ அந்த சேர்வையில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கை அந்த மூலகத்துல வலுவளவு. இது பழைய தியரி. அதுக்கப்புறம் ஜிசிஓல உள்ள ஒன்று படிச்சீங்க. என்ன சொன்னீங்க? லாஸ்ட் எனர்ஜி லெவல், இறுதி சக்தி படி ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வர்றதுக்கு, உறுதி நிலைக்கு வர்றதுக்கு அது ஏற்கின்ற எக்ஸெப்ட் பண்ற, அல்லது இழக்கின்ற லூஸ் பண்ற, அல்லது ஷேர் பண்ற, பங்குடு செய்யற இலத்திரண்ட தொகை ஐட வேலன்சி. இது ஜிசி ஓ லெவல்ல நீங்க படிச்சது வேலன்ஸ். இப்ப நாங்க சொல்றோம் மாடர்ன் தியரியோட ஒரு அட்டம்ல கிரவுண்ட் ஸ்டேட்ல தரைநிலையில எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அருகிய நிலையில எத்தனை சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்குதோ அது ஐட தலைமை வலுவளவோ, பிரின்சிபல் வேலன்சி. அப்ப நாங்க இதப்ப மாடர்ன் தியரி. அப்ப வேலன்சியை கண்டுபிடிக்கணும்னா அன்பியார்ட் எலக்ட்ரான் டோட்டல் எடுக்கணும். கிரவுண்ட் ஸ்டேட்ல எத்தனை இருக்குது, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல எத்தனை இருக்கு, அன்பியார்ட் எலக்ட்ரான் டோட்டல் எடுத்தீங்கன்னா அது ஐட பிரின்சிபல் வேலன்சியை தரும். இப்ப கார்பனுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல அன்பியார்ட் எலக்ட்ரான் 2 வருது, அன்றைக்கு எழுதி காட்டினேன். அதே டைம்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்ல 4 அன்பியார்ட் எலக்ட்ரான் வரும். அப்ப கார்பன் பிரின்சிபல் வேலன்சி 2 and 4. அதே மாதிரி 15th குரூப் எடுத்தோம். 15th குரூப்ல நைட்ரஜன் உட சொன்ன, நைட்ரஜனுக்கு எம்டி ஆர்பிட்டல் இல்லை, பியார்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் இருக்குது, லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல எம்டி ஆர்பிட்டல் இல்லை. அப்ப ஹைபிரிடேஷன் நடக்காது, கலப்பு நடக்காது. அதனால தரைநிலையிலே அருகிய நிலையிலும் இருக்கிற சோடியாக்கப்படாத இலத்திரன் 3, அன்பியார்ட் எலக்ட்ரான் only 3. Therefore nitrogen always valency 3. ஆனா அதே குரூப்ல 15th குரூப்ல பாஸ்பரஸ், ஆர்சனிக், antimony, bismuth எடுத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல அன்பியார்ட் எலக்ட்ரான் 3, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அன்பியார்ட் எலக்ட்ரான் 5. அதை நான் எழுதி காட்டினேன் அன்னைக்கு. ஆகவே 15th குரூப்ல, அதாவது 5th குரூப்ல பிரின்சிபல் வேலன்சி 3 and 5. அதே மாதிரி 16th குரூப்ல 2 and 6. 17th குரூப்ல 17ஆம் கூட்டத்துல 7ஆம் கூட்டத்துல ஹாலஜன்ஸ் 1 and 7. பிரின்சிபல் வேலன்சியை கண்டுபிடிக்கிற மெத்தட் சொல்லிட்டோம். இவ்வளவு பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க யார்கிட்டயாவது ஒரு கேள்வி கேட்கணும், யாரை எழுப்போம்? ஆயிஷா சம்லா பாரிஸ். ரைட் அம்மா, குட். உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் தர போறேன். எலிமெண்ட் அட்டமிக் நம்பர் 14. ஐட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்கம்மா. atomic number 14. Yes. 1s2.
1s2 2s2 2s2 2p6 3s2 3s2 12 3p6 3p no only 14 no atomic number 14 about 2 4 6 10 12 இந்த 2 தான் பேலன்ஸ் 2p2 3p2 good good second ma இது என்ன block elements என்ன block என்ன தொகுப்பு மூலம் இறுதியாக எந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்க்கப்படும் மா என்ன தொகுப்பு மூலம் தொகுப்புன்னு சொன்னா இறுதியாக எந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்க்கப்படுது அதுதான் இட தொகுப்பு மா which block element இலத்திரன் நிலையம்ல இறுதியாக எந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்க்கப்படுகிறது p தொகுப்பு அப்ப p block elements என்னமா p block element p தொகுப்பு மூலம் p block element third மா ஆவர்த்தன பாப்பாட்டுல எந்த ஆவர்த்தனத்துல இருக்கு ஆவர்த்தன பாப்பாட்டுல எந்த ஆவர்த்தனத்துல இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முதல் சக்தி படி நம்பர்ல பெரிய நம்பர் எடுக்க சொல்லு இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இது செகண்ட் இது தேர்ட் அதுல பெரிய நம்பர் என்ன 1 2 3 மூணாவது ஆவர்த்தனத்தியா என்னமா ஆவர்த்தனம் பாப்பாட்டுல எத்தனாம் ஆவர்த்தனத்துல இது இருக்குது இந்த மூலம் அப்ப நீங்க இந்த முதல் சக்தி படி நம்பர்ல பெரிய நம்பரை தேடணுமா எது பெரிய நம்பர் 3 முதல் சக்தி படி நம்பர் 1 இதுல 2 இதுல 3 முதல் சக்தி நம்பர்ல பெரிய நம்பர் ஏதோ ஆயிட்டா ஆயிட்ட பீரியட் ஆவர்த்தனம் எத்தனை மாதிரி 3 அப்ப மூன்றாம் ஆவர்த்தனம் தேர்ட் பீரியட்ல இருக்கு மூன்றாம் ஆவர்த்தனத்துல இருக்கு எந்த குரூப் ஆவர்த்தன பாப்பல எந்த கூட்டத்துல இருக்கு பி தொகுப்பு மூலமாக இருந்தா ஈட்டு சக்தி படியில வர்ற மொத்த இலத்திரனோட 10 கூட்டினா கூட்டேன் வரும் மாடர்ன் பீரியோடிக் டேபிள் நவீன ஆவர்த்தன பாகுபாட்டுல ஈட்டு சக்தி படியோட மொத்த இலத்திரன தொகையோட 10 கூட்டினா கூட்டேன் வரும் எத்தனை இதுல ஈட்டு சக்தி படியில எத்தனை இருக்குது இலத்திரன் 2 2 4 அப்ப 10 கூட்டினா 14 கூட்டம் 14 குரூப் எலிமெண்ட் ஆவர்த்தன பாட்டு 14 குரூப் பழைய பாகுபாட்டின் படி 4ஆம் கூட்டம் 2 2 1 2 2 4 4ஆம் கூட்டம் பழசு படி எழுதுறதே இப்படி இருக்கும் 4ஆம் கூட்டம் ரோமன் எழுத்துல எழுதும் நவீனத்துல சும்மா 14 குரூப் குரூப் எழுதும் இதுல ஹைபிரிடேஷன் நடக்குமா கலப்பு நடக்குமா கலப்பு நடக்குமா ஹைபிரிடேஷன் நடக்கும் ஏன் ஈட்டு சக்தி படியில 3s2 3p2 3s2ல 2 எலக்ட்ரான் இருக்குது 3pக்கு 3 ஆர்பிட்டல் இருக்குது 3 ஆர்பிட்டலுக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்கணும் அப்ப இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும் இது எம்டி ஆர்பிட்டல் வெட் ஆர்பிட்டல் லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 3s சப் எனர்ஜி லெவல்ல s உபசக்தி படியில 2 எலக்ட்ரான் இருக்குது அப்ப அது சோடியம் எலக்ட்ரான் எதிர்த்து செய்ய சொல்றாங்க உபசக்தி படிக்கு 3 ஆர்பிட்டல் இருக்குது அதுக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்கணும் முன்னின் விதிப்படி கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொரு எலக்ட்ரான் பெருமையான ஆர்பிட்டல்ல சரி இதுல ஒன்று சேர்ந்து அடுத்தது அதுல சேராது மத்த எலக்ட்ரான் சேரும் அப்ப தரைநிலை இது சொல்றது தரைநிலை எலக்ட்ரான் நிலையம் கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்ப கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 இப்ப இதுல ஹைபிரிடேஷன் நடக்குமானா நடக்கும் ஏ லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல பியார்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்டலும் இருக்கு சோடி சேர்ந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டலும் இருக்குது எம்டி ஆர்பிட்டலும் இருக்கு பெருமையான ஆர்பிட்டலும் இருக்கு ஆகவே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த பியார்ட் எலக்ட்ரான் ஒன்று ரிமூவ் ஆகி அந்த எம்டி ஆர்பிட்டல்ல போய் சேரும் இதுக்கு சொல்றது ஹைபிரிடேஷன் அதான் ஆகவே கலப்பு நடக்குமா எஸ் கலப்பு நடக்கும் ஹைபிரிடேஷன் நடக்கும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் வேலன்ஸ் தலைமை வலுவளவு என்ன இதுல தலைமை வலுவளவு என்ன
தரைநிலையில அல்கைல் நிலையில இருக்கிற அன்பியார்ட் எலக்ட்ரான் டோட்டல் ஐட பிரின்சிபல் வேலன்ஸ். அப்ப தரைநிலையில இருக்கிற சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் 2, அல்கைல் நிலையில இருக்கிற சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் 4. ஆகவே ஐட தலைமை வலுவளவு 2 4. 2 4. பிரின்சிபல் வேலன்சி 2 and 4. இவ்வளவு அன்னைக்கு படிச்சோம். அன்னைக்கு இவ்வளவுத்தையும் படிச்சோம். ஓகே. atomic number தந்த electronic configuration எழுதும். electronic configuration எழுதுனா எந்த block element ன்னு சொல்லணும். லாஸ்டா எந்த சப் எனர்ஜி லெவலுக்கு இறுதியாக எந்த உபசக்தி படிக்கு இலத்திரன் சேர்க்கப்படுது அதுதான் இந்த தொகுப்பு. ஆகவே இது p தொகுப்பு மூலம் p block elements. இதுல முதல் சக்தி படியில நம்பர்லயே பெரிய நம்பர் அது ஆவர்த்தனை 3ஆம் ஆவர்த்தனம். p தொகுப்பா இருந்தா ஈட்டு சக்தி படியோட மொத்த இலத்திரனோட 10 கூட்டினா நவீன ஆவர்த்தன கோட்பாட்டு கூட்டெண் 14 கூட்டம், பழைய ஆவர்த்தன கோட்பாட்டு கூட்டெண் 2 2 4 4 கூட்டம். இதுல கலப்பு நடக்குமா? நடக்கும். ஏன்? சோடி சேர்ந்த இலத்திரன் ஆர்பிட்டலும் எம்டி ஆர்பிட்டலும் இருக்குது. ஆகவே எக்ஸைட்டட் சக்தி ஊட்டின எனர்ஜி அங்கே சப்ளை பண்ண ஹீட் பண்ண எக்ஸைட்டட் இல்ல பியார் எலக்ட்ரான் ஒன்று கலந்து போயிட்டு எம்டி ஆர்பிட்டல் சேர்ந்து therefore கலப்பு நடக்கும். எஸ். அப்ப பிரின்சிபல் வேலன்ஸ் ஸ்டேட்னா தரைநிலையில அல்லது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிற அன்பியார் எலக்ட்ரான் டாப். கிரவுண்ட் ஸ்டேட்ல தரைநிலையில 2 சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இருக்குது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அல்கிய நிலையில 4 சோடியம். ஆகவே தலைமை வலுவளவு 2 4. ஆகவே எக்ஸ் வந்து வலுவளவு 2 4 தான். ஓகே. இப்படி நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு எலிமெண்ட் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆவர்த்தனமும் கூட்டமும் பாக்குறது இன்னும் வளப்படுத்தணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவர்த்தனம் என்ன காரணம்டா இலத்திரன் இப்ப எழுதிட்டீங்க தானே. எழுதின பிறகு இந்த முதல் சக்தி படி இலத்திரன் நிலையம் பார்க்கணும். இது முதல் சக்தி படி, இது 2ஆம் முதல் சக்தி படி, இது 3ஆம் முதல் சக்தி படி. அப்ப இந்த நம்பர்ல பெரிய நம்பர் எது? 1 2 3. 3 தான் பெரிய நம்பர். ஆகவே 3ஆம் ஆவர்த்தனம். இப்ப நாங்க ஜிசியோட போவோமேமா. முதலாம் சக்தி படி 2 இலத்திரன், 2ல 8 இருக்கு, 3ல 4 இலத்திரன் இருக்கு. அப்ப 3 சக்தி படிகள் இருக்குன்னா 3ஆம் ஆவர்த்தனம் இல்லையாமா? அதனால நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, அந்த முதல் சக்தி படி நம்பர்ல பெரிய நம்பரை பாருங்க. இது 3 பெரிய நம்பர்னா 3ஆம், 4 பெருசுன்னா 4ஆம். கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் தொகுப்பா இருந்தா ஈட்டு சக்தி படி இலத்திரன் அப்படியே இருக்கு. பி தொகுப்பா இருந்தா எஸ்லையும் பில இருக்கிற மொத்த இலத்திரன் எண்ணிக்கையோட 10 கூட்டமா கூட்ட எழுப்பாங்க. டி தொகுப்பா இருந்தா எஸ்லையும் டில உள்ள மொத்த இலத்திரன் தொகை கூட்ட என்ன தரும். அங்க நோட்ஸ்ல நான் கிளீனா விளங்கப்படுத்தி இருக்கிறேன் ஒவ்வொரு கூட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே. இப்ப நாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் இருப்போம். சார் எஸ் சார், அது எல்லாத்துலயும் 10 கூட்டணுமா? கடைசில பி தொகுப்பா இருந்தா ஈட்டு சக்தி படி மொத்த இலத்திரம் 10 கூட்டம் பி தொகுப்புல மாத்திரம். எஸ் தொகுப்பா இருந்தா ஐலோட மொத்த இலத்திரம் அப்படியே எழுதும் கூட்ட எண்ணுக்கு. டி தொகுப்பா இருந்தா எஸ்லையும் டில உள்ள இலத்திரம் மொத்த இலத்திரம் அப்படியே எழுதும். எஸ் தொகுப்பா இருந்தா தான் இந்த பிரச்சனை வரும். இந்த பி தொகுப்பா இருந்தா தான் பிரச்சனை வரும். 10 கூட்டம் கூட்ட என்ன கண்டுபிடிக்கும். ஓகே சார். ஓகே. அஃப்லல் இப்னு அபூ பக்கர். உங்களோட மைக்க காணலையே. அஃப்லல் இப்னு அபூ பக்கர். மைக் ஆன் பண்ணிட்டீங்க. வெரி குட், வெரி குட். உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். Sulfur atomic number 16. Sulfur atomic number 16. Sulfur electronic configuration என்ன? Aflal ibn Abu Bakr. Sound economy. Atomic number 16. Electronic configuration என்னதோ? Ibn Abu Bakr. Are you there? இருக்கிறீங்களா? Aflal. Hello.
Okay. Right. Sahal. Oh sir. Very good, Sahal. Very good. உங்களோட பெரிய வாய்ஸ் Sahal. Smart. டக்குன்னு கேட்கும் உங்களோட வாய்ஸ். அபூபக்கர் உங்களோட மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. ரைட் சஹல். சல்ஃபர்ட அட்டாமிக் நம்பர் அணுவின் 16. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்ல சப் எனர்ஜி லெவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க பாப்போம். உப சக்திப்படி இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6. Very good. 2s2 2s2 சொல்லுங்க 2p6 சேர்த்து சொல்லிரோம். 2s2 2p6 3s2 3p 3s2 3p 4 good. அப்ப இது ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். 1s2 2s2 2p6 3s2 3p4. which block element of Sahal இந்த தொகுப்பு மூலம் p block. p block. very good. இறுதியாக p உப சக்திப்படி இலத்திரன் சேர்க்கப்படுறதுனால p block elements. எந்த பீரியட்ல இருக்க ஆவர்த்தன பாப்பல எத்தனாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்து? மூணாம் ஆவர்த்தனம். முதல் சக்திப்படி நம்பர்லே பெரிய நம்பர் 3 தேர்ட் பீரியட்ல இருக்கு. which group எந்த கூட்டம்? p block ஆ லாஸ்ட் எல்லா எலக்ட்ரானையும் கூட்டினா எத்தனை வருது? 6. பழைய பாப்பாடு திட்டத்தின்படி இது 6ஆம் கூட்டம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல நவீன ஆவர்த்தன பாப்பாடுல இதோட 10 கூட்டம் p block ஆ 16ஆம் கூட்டம் 16 குரூப் ஓ பழைய பாகுபாடுபடி ரோமன் இலக்கத்தில் 6ஆம் கூட்டம். 2 4 6 6ஆம் கூட்டம் பழைய பாகுபாட்டின்படி மாடர்ன் பீரியட்ல p block ஆ 10 கூட்டி சொல்லணும் 16. Fifth, ஹைபிரிடேஷன் நடக்குமா? கலப்பு நடக்குமா? சகல் நடக்கும். ஏ 3s ல 2 எலக்ட்ரான் இருக்கு. பேர் 3p ல 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. 3p இப்ப சப்எனிக்கல 3 ஆர்பிட்டல் இருக்குது. 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3 4. எப்படி சகல் கலப்பு நடக்கும்? இங்க 3d ஆர்பிட்டல் இருக்கு. எங்க ஆர்பிட்டல் இல்லையே சகல். 3d இது சார். very good சகல். 3d is there. ஐல எலக்ட்ரான் இல்லாதனால நாங்க இல்ல மூணாம் சக்திப்படியில s இருக்குது, p இருக்குது, d இருக்குது. d க்கு அஞ்சு ஆர்பிட்டல். சகல் அஞ்சு ஆர்பிட்டல். இதுல கலப்பு நடக்கும். ஏ பியார் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் இருக்குது, எம்டி ஆர்பிட்டல். இது கிரவுண்ட் ஸ்டேட் தரைநிலை. ஆக எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அருகிய நிலையில இதுல ஒரு எலக்ட்ரான் கலரும். பியார் எலக்ட்ரான் ஒவ்வொன்று கலரும். இதுல ஒன்று கலரும். கலந்து D ல போயிட்டு சேரும். அப்ப D ல 5 ஆர்பிட்டல் இதுல இருந்து கலந்தது போயிட்டு சேருது, இதுல இருந்து கலந்தது இங்க சேரும். ஆகவே இதுல எஸ் ஹைபிரிடேஷன் நடக்குமா? எஸ் கலப்பு நடக்குமா? எஸ் 6 அப்படின்னு சொன்னா இதுல பிரின்சிபல் வேலன்சி என்ன? தலைமை வலுவளவு என்ன? ரெண்டு மாறும். அருகிய நிலையில் இருக்கிற சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் எண்ணிக்கை 2 மாறும். டோட்டல் பிரின்சிபல் வேலன்சி சகல் 2 மாறும். இதுல 2 இருக்குது, இதுல 6. வெரி குட் சார். வெரி குட். 2 and 6. வெரி குட் சார். வெரி குட். அப்படி ஆன்சர் பண்ணணும். क्वेश्चंसக்கு அப்படி டக் 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 டக்னு ஆன்சர் பண்ணணும். நான் இது லாஸ்ட் வீக் நான் படிப்பிச்சேன். நீங்க கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னே அந்த நோட்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு வரணும். அதுல எப்படி நாங்க பிளாக்கை கண்டுபிடிக்கிறது, எப்படி குரூப்பை கண்டுபிடிக்கிறது, எப்படி பீரியட்டை கண்டுபிடிக்கிறது, எப்படி எந்த தொகுப்பு கண்டுபிடிக்கிறது, எந்த தொகுப்பு அது என்ன ஆவர்த்தனத்துல இருக்குது, எத்தனாம் கூட்டத்துல இருக்குது, கலப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்னா இத தலைமை வலுவளவு என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. ஓகே நாங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு இதை முடிச்சுக்கிட்டு இன்றைக்கிட்ட பாடத்தை பார்ப்போம். நாங்க அந்த முகமது ஃபர்ஷாத்
Mohammed Farshad. sir. Yes, very good, very good. நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம்? தமிழ் மீடியம். தமிழ் மீடியம். வெரி குட் முகமது ஃபர்ஷாத். முகமது ஃபர்ஷாத் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு அட்டாமிக் நம்பர் தர போறேன். டிஃபிகல்ட்டான. சார். ஓகே. ஹலோ. சிரிப்பு. என்னடா கத்துறாய்? வாட்டர் செல்லு. போடா போடா. சரி சரி, கொஸ்டின்ஸுக்கு நல்ல ஒழுங்கா பதில் சொல்லுங்க. சரியா? கேட்கவே இல்லை. முகமது ஃபர்ஷாத். சரியா? எல்லாத்தையும் குட் குட்னு சொல்றார். அப்பதான்டா எப்ரிஷியேட் பண்ணாதான் புள்ள படிக்குமா. சார் வாராருடா. கோடிங் சரியா? ஓகே, வெரி சாரி. யாரை நாங்க எடுத்தோம் இப்ப? முகமது ஃபர்ஷாத் இல்லையா? ஓ சார். எஸ். ஃபர்ஷாத், ஒரு டிஃபிகல்ட்டான அட்டாமிக் நம்பர் ஒன்று தர போறேன். என்ன டிஃபிகல்ட் ஃபர்ஷாத்? இதை நினைச்சா லேசு. எங்களுக்கு டிஃபிகல்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா? ஒன்றுமே இல்லை. எதை தந்தாலும் செய்வோம். அப்படிதான் ஃபர்ஷாத். டிஃபிகல்ட் ஒன்று இல்லையே. குட். இங்க பாருங்க ஃபர்ஷாத். ருபீடியம் atomic number 37. 30 விட கூடிருச்சு இல்லையா வருஷம்? 37. இப்ப சப் எனர்ஜி லெவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ சக்தி படி அமைப்பு எழுதுறோம். ஸ்டார்ட் பண்றீங்களா? 1s2 1s2 good. 2s2 2p6 2s2 2p6 3s2 wait வருஷம் 3s2 3p6 and 3d10. yes, very good Farshan. நான் சொல்லிருக்கேன் 30 விட அட்டாமிக் நம்பர் கூடிச்சுண்டா நீங்க 4s2 போற 3d10 எழுதுறது தான் சரி. அது பிழை இல்லை. ஆனா இப்படிதான் எழுதணும். எக்ஸாம் பேப்பர்ல இப்படிதான் எதிர்பார்க்கறேன். நீங்க 4s2 3d10 எழுதினாலும் பிழை இல்லை. ஆனா 3d10 30 கூடிய 30 விட அட்டாமிக் நம்பர் கூடிச்சுட்டா அந்த தேர்ட் எனர்ஜி லெவல்ல எழுதணும். அப்ப இப்ப 4s2 நீங்க பயணம் வெளியே எழுது. 4s2 4p6 very good. Wait. 4s2 4p6. இப்ப now இப்ப எத்தனை 41 10 20 30 36 கவுண்ட் இருக்கு. 41 5s1. Very good Farshan. Very good. 5s1. என்ன block element Farshan? என்ன block? 5 இல்ல block என்ன தொகுப்பு மூலம் இறுதியாக எந்த ஒரு சக்தி படிக்கு இலக்கணம் சேர்க்கப்படுது அதுதான் தொகுப்பு. S block. S block. Third. எத்தனாம் ஆவர்த்தனத்துல இருக்கு? 5. இந்த பீரியட் என்ன? 5. இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஆக பெரிய நம்பர் ஐட ஆவர்த்தனம் என்ன தான்? பீரியட் நம்பரை கண்டுபிடிக்கிறது இந்த பிரைமரி எனர்ஜி லெவல் நம்பர்ஸ்ல பெரிய பிக் நம்பர் எடுக்கணும். பிக் பீரியட் சேர்த்து அஞ்சாம் ஆவர்த்தனம் சேர்த்து எந்த கூட்டம்? முதலாம் கூட்டம். வெரி குட். முதலாம் கூட்டம். S block இருந்தா S சுபசக்தி பட்டில வர மொத்த இலத்திரண்ட தொகை கூட்ட எண்ணை தரும். S block தான் டெஃபினிஷன். ஒரு இலத்திரண்டத்துக்கான முதலாம் கூட்டத்தை சேர்த்து. வெரி குட். கலப்பு நடக்குமா?
ஓ சார். நடக்கும். ஏன் அப்படி சொன்னீங்க பாருங்க. ஈட்டு சக்தி படி 5. ஈட்டு சக்தி படியில உள்ள சம்பெனிக்கு லெவலுக்கு இடையில தான் கலப்பு நடக்கும். அது எப்படி காண்ற கலப்பு? இப்ப 5வது சக்தி படி தானே கடைசி சக்தி படி. 5s தான் லாஸ்ட் எனர்ஜி லெவல். லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல உள்ள சப் எனர்ஜி லெவலுக்கு இடையில தான் கலப்பு நடக்கும். அப்ப இதுல ஒரே ஒரு எனர்ஜி லெவல் தான் 5s, அதுல ஒரே ஒரு இலத்திரன் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்துல 5p எம்டி ஆர்பிட்டல் 5p 5s க்கு பக்கத்துல 5p இருக்கு. அதுல 3 எம்டி ஆர்பிட்டல் இருக்கு. எம்டி ஆர்பிட்டல் இருக்குது. 5s க்கு பக்கத்துல 5p எம்டி ஆர்பிட்டல் இருக்குது. ஆனா இதுல பியார் எலக்ட்ரான் இல்ல, சோடியாக்கப்பட்ட இலத்திரன் இல்ல. அவன் கலப்பு நடக்காது. எப்படி? கலப்பு நடக்காது தானே? கலப்பு நடக்காது. சரி. ஈட்டு சக்தி படியில உள்ள உபசக்தி மட்டங்களுக்கு இடையில சோடி சேர்ந்த இலத்திரன் ஆர்பிட்டலும் வெட்ரோபிட்டலும் இருந்தா தான் கலப்பு நடக்கும். இதுல சோடி சேர்ந்த இலத்திரன் இல்ல, ஆகவே இதுல கலப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோ, கலப்பு நடக்காது. அப்ப இந்த பிரின்சிபல் வேலன்சி என்ன? தலைமை வலுவளவு எத்தனை? ஒன்று மாறுமா? ஒன்று, only one. சோடியாக்கப்பட்ட இலத்திரன் ஒன்று மாத்திரம் தான் இருக்கு. ஆகவே தலைமை வலுவளவு ஒன்று. தலைமை வலுவளவு ஒன்று. ஓகே, குட். இங்க பாருங்க. நாங்க ஜிசி ஓலோடு கொஞ்சம் போயிட்டு வரோம். லாஸ்ட் எனர்ஜி லெவல் ஈட்டு சக்தி படியில 4 விட குறைய இலத்திரன் இருந்தா, ஈட்டு சக்தி படியில 4 விட குறைய இலத்திரன் இருந்தா அந்த இலத்திரன் எல்லாத்தையும் அது இழக்கும். ஜிசி ஓலோடு ஈட்டு சக்தி படியில லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 4 விட குறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் அது இழக்கும். ஈட்டு சக்தி படியில 4 விட கூட எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 8 எலக்ட்ரான் வரும் வரைக்கும் எலக்ட்ரானை ஏற்று S2p6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் வரைக்கும் அது எலக்ட்ரானை ஏற்று. எலக்ட்ரானை இழந்தால் அது நேராயன உருவாக்கும், கற்றாயன உருவாக்கும். இலத்திரனை ஏற்றால் அது மறையாயன உருவாக்கும், அனாயன உருவாக்கும். கேட்டாயன் அண்ட் அனாயன், பாசிட்டிவ் அயன் அண்ட் நெகட்டிவ் அயன். பாசிட்டிவ் அயனுக்கு கேட்டாயன் சொல்றது, நெகட்டிவ் அயனுக்கு அனாயன் சொல்றது. ஆகவே அந்த அயன் குறியீடு எங்களுக்கு எழுதேடும். இப்ப நாங்க எழுதுவோம். இங்க பாருங்க, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3 1s2 2s1. ஈட்டு சக்தி பண்ண ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு. இந்த ஒரு இலத்திரனை இழக்க போகும் லித்தியம். ஆகவே லித்தியம் ஒரு இலத்திரனை இழந்தா ஒரு நேரேற்றமுள்ள கட்டாயனை தரும் பிளஸ். இப்ப நாங்க மெக்னீசியத்தை எடுப்போம். அட்டாமிக் நம்பர் 12 1s2 2s2 2p6 3s2. ஈட்டு சக்தி பெட்ல மொத்தமா லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 நான் சொல்றேன் 4 விட குறையாம எல்லாத்தையும் இழக்கும். only 2 electrons are there. ஈட்டு சக்தி பெட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, அது 2 இழக்கும். ஆகவே மெக்னீசியம் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஆகவே அதுல 2+ சார்ஜ் வரும். 2 நேரேற்றமுள்ள கட்டாயம். எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ அத்தனை நேரேற்றம் வரும். 2 எலக்ட்ரான் இருந்தா 2+, ஒரு எலக்ட்ரான் இருந்தா 1+. இப்ப நாங்க எடுப்போம் அலுமினியம். அட்டாமிக் நம்பர் 13 electronic configuration 1s2 2s2 2p6 3s2 3p1. அப்ப லாஸ்ட் எனர்ஜி லெவல் கடைசி சக்தி மட்டத்துல 3 எலக்ட்ரான். ஆகவே 4 விட குறையாத எல்லாத்தையும் இழக்கும். ஆகவே அலுமினியம் 3 எலக்ட்ரானை இழந்து 3 நேரேற்றமுள்ள கட்டாயம் தரும் 3+. அப்ப இந்த அயன் குறியீடே எழுதலாம். ஈட்டு சக்தி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பார்த்தா லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல பார்க்கிறோம், கடைசி சக்தி படியே பார்க்கிறோம். ஒரு எலக்ட்ரான் இருந்தா
அது ஃபார்ம் பண்ற கட்டாயின குறியீடு பிளஸ் 1 பிளஸ் 2 இலத்திரன் இருந்தா 2 இலக்கும் 2 பிளஸ் 3 இலத்திரன் இருந்தா கடைசி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல 3 எலக்ட்ரான் வருமானா 3 இலக்கும் 3 பிளஸ் கட்டாயின ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இத பாருங்க nitrogen atomic number 7 electronic configuration 1s2 2s2 2p1 sorry 2p3 1s2 2s2 2p3 அப்ப லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 and 3 5 electrons இருக்கு 5 electron இருக்கு 5 இருந்தா இலக்கேல 5 இலக்கேல 4 விட குறையா இருந்தா தான் இலக்கும் 5 இருந்தா S2 P6 அதாவது 8 electron வர வரைக்கும் electron ஏற்கும். அப்ப S2 P6 பொசிஷன் இது வரணும்னா இந்த 3 electron ஏற்கும். ஆகவே நைட்ரஜன் 3 electron ஏற்கும். 3 electron ஏற்றா நெகட்டிவ் அயன தரும் அனாயன தரும் மறையாயன தரும். ஆகவே 3 minus 3 electron 3 minus அப்ப எப்பவுமே லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 4 விட கூட இருந்தா 8 வர வரைக்கும் இலத்திரனை ஏற்கும். S2 P6 பொசிஷன் சடத்து வாய்ட நிலை அமைப்பு நோபல் கேஸ்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் S2 P6ன்றது நியான் கேஸ்ல 2s2 2p6ன்றது நியான் கேஸ்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மா S2 P6ன்றது சடத்து வாய்ட இலத்திரன் நிலை அமைப்பு நியான் வாய்ட இலத்திரன் நிலை சடத்து வாய்ட இலத்திரனை பண்ணியா தான் பாப்போம் 4 விட கூட இருந்தா S2 P6 வர தான் பாப்போம் 3 இலத்திரன் இந்த பாருங்க sulfur atomic number 16 electronic configuration இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p4 6 electron இருக்கு 6 electron இருக்கு அப்ப S2 P6 பொசிஷனுக்கு வர்றதுக்கு 2 electron இருக்கு 2 electron இருக்கு ஆகவே சல்ஃபர் 2 electron ஏற்றனால S2 minus 1 இந்த பாருங்க குளோரின் atomic number 18 electronic configuration 1s2 2s2 2p6 3s2 3p5 18 அப்ப S2 P6 பொசிஷன் வரதுக்கு ஒரு எலக்ட்ரான் ஏற்றும் அப்ப குளோரின் ஒரு எலக்ட்ரான் ஏற்றனால Cl minus அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்து இலத்திரன் நிலை அமைப்புல இருந்து நாங்க அயன் குறியீட கெஸ் பண்ணோம் என்ன அயனை ஃபார்ம் பண்ணும் கேட்டாயனா அனாயனா நேராயனா மறையாயனா பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள அயனா நெகட்டிவ் சார்ஜ் உள்ள அயனா எந்த அயனை ஃபார்ம் பண்ணும்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி வே GC O level மெத்தட்ல சொல்லி தந்திருக்கிறேன் லாஸ்ட் சப் எனர்ஜி லெவல்ல 4 விட குறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 4 விட குறைய எலக்ட்ரான் இருந்தா அவ்வளவுதான் இலக்கம் லாஸ்ட் சப் எனர்ஜி லெவல்ல கடைசி எனர்ஜி லெவல்ல 4 விட கூட இருந்தா S2 P6 8 electrons வர வரைக்கும் எலக்ட்ரானை எக்ஸெப்ட் பண்ணும் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுண்டா எலக்ட்ரானை இழந்துச்சுண்டா கேட்டாயனை ஃபார்ம் பண்ணும் எலக்ட்ரானை எடுத்துச்சுண்டா எக்ஸெப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா அனாயனை ஃபார்ம் பண்ணும் இப்ப நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வருவோம் ஓகே டி பிளாக் எலிமெண்ட் ஒன்று எடுப்போம் டி பிளாக் எலிமெண்ட் ஒன்று எடுப்போம் இங்க பாருங்க zinc atomic number 30 electronic configuration 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 நான் சொன்னேன் 30 விட கூடினா தான் 3d10 இங்க கொண்டு எழுத சொன்னேன் 3s2 3p6 3d10 30 விட கூடுனா 30 விட குறையாதா 4s2 கூட 3d10 இதுல லாஸ்ட் எனர்ஜி லெவல் எது கடைசி சக்தி படி எது இந்த டி பிளாக் எலிமெண்ட் லாஸ்ட் கடைசி சக்தி படி எது அம்னா ரசீன் இதுல கடைசி சக்தி படி எதுமா நான் இலத்திரனை எழுதுறேன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d
இந்த டி பிளாக் எலிமெண்ட் கடைசி சக்தி படி எது? அம்னா எப்படிமா? 4:2 குட். இதான் கடைசி சக்தி படி. இதை நாங்க கடைசியா எழுதுறதுக்கு என்ன, இது கடைசி சக்தி படி இல்லை, அது இன்னைக்கு உள்ள உபசக்தி படி. 3ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள உபசக்தி படி, அது சக்திக்கு உண்டனால கடைசியா எழுதுறோம். இந்த 4 தான் கடைசி சக்தி படி. அம்னா கடைசி சக்தி படியில எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுமா? அம்னா கடைசி சக்தி படியில எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2. லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 electrons are there. அப்ப லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 electron இருந்தா அது லூஸ் பண்ணுமாமா, எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணுமா? லூஸ் பண்ணும் சார். electron, how many electrons ma? 2 electron லூஸ் பண்ணும். therefore zinc 2 electron லூஸ் பண்ணா அது ஃபார்ம் பண்ற கேட்டயன் Zn2. last energy level 4s2, last energy level total electrons 2, 4 விட குறையா இருந்துச்சுன்னா லூஸ் பண்ணும். ஆகவே லூஸ் பண்ணா அது ஃபார்ம் பண்ற கேட்டயன் Zn2. டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டயனை தான் ஃபார்ம் பண்ணும். ஒரு நாள் எலக்ட்ரானை எக்ஸெப்ட் பண்ணாது. ஏன்கிட்ட எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எனர்ஜி லெவல் 4s2 அப்படிதான் வரும், 5s2 4s2 அப்படிதான் வரும். ஆகவே அதுல இருந்து அந்த கிளாஸ் எனர்ஜி லெவல் உள்ள எலக்ட்ரானை மாத்திரம் தான் லூஸ் பண்ணும், 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஆனா டி பிளாக் எல்லாமே கேட்டயனை தான் ஃபார்ம் பண்ணும். ஆனா ஒரு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது, நாங்க அதை பார்ப்போம். என்னன்னு நாங்க அயன் எடுக்கிறோம். அயன் atomic number 26. நாங்க யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கொள்ளும். உசைனியா ஃபைசான். எஸ்மா சவுண்ட் கொஞ்சம் குறையா இருக்கு, நல்ல சவுண்டா சத்தமா பேசணுமா? இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? உசைனியா தமிழ் மீடியம். வெரி குட் மா, சவுண்ட் கொஞ்சம் நல்லா கூட்டியோமா. ரைட், ஓகே. மா அயன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோமா, சொல்லுங்கம்மா. 1s2 உசைனியா, 2s2 2p6, 2s2 2p6, 3s2 3p6, 4s2 3d6. சரியா உசைனியா? நான் எழுதுறது சரியா உசைனியா? எங்க உசைனியா? சரி சார். வெரி குட் மா, வெரி குட் மா. இதுல கடைசி சக்தி படி எதுமா? லாஸ்ட் எனர்ஜி லெவல் எது உசைனியா? லாஸ்ட் எனர்ஜி லெவல் 4s2. வெரி குட், 4s2 குட். அப்ப 2 எலக்ட்ரான் இருக்கு லாஸ்ட் எனர்ஜி லெவல். ஆகவே 2 இருக்கிறனால இழக்கும். ஆகவே அயன் 2 எலக்ட்ரானை இழந்துட்டு Fe2 plus cation ஃபார்ம் பண்ணும். Fe2 plus. ஆனா உசைனியா இது 2 எலக்ட்ரானை இழந்த பிறகு இருக்கிற டி உபசக்தி படி உறுதிநிலை அடையணும்னா, இது ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரணும்னா, டி சப் எனர்ஜி லெவல் வந்து உறுதிநிலை அடையணும்னா அதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 10 எலக்ட்ரான் இருக்கணும், அல்லது ஆஃப் ஃபில்ல இருக்கணும், அரைவாசி நிரம்பிய நிலையில இருக்கணும், 5 எலக்ட்ரான் இருக்கணும். டி உபசக்தி படி தன்னை உறுதிநிலை அடைய செய்ய 10 எலக்ட்ரானை கொண்டிருக்கணும் அல்லது 5 எலக்ட்ரானை கொண்டிருக்கணும். ஆகவே இது உறுதிநிலை அடையிறதுக்கு இந்த 1 எலக்ட்ரானை இழந்தா D5 வந்துடும். இந்த 2 இழந்துருச்சு ஏற்கனவே, இந்த 2 இழந்துருச்சு வலோட 2. ஆனா இந்த 2 இழந்த பிறகு இந்த டி உபசக்தி படி உறுதிநிலை அடையிறதுக்கு D5 என்ற அரை நிரம்ப நிலைக்கு வரதுக்கு இன்னொரு எலக்ட்ரானை இழக்கும். அப்படி 3 எலக்ட்ரான் இதுல உள்ள 2ஓட இதுல உள்ள 1ஐயும் சேர்த்து இழந்துச்சுன்னா Fe 3 எலக்ட்ரானை இழந்தா 3 பிளஸ் கேட்டயன்
3 பிளஸ் கேட்டயன். ஆகவே இதுக்கு 2 வலுவளவு இருக்குது, மாறும் வலுவளவு. இரும்பு வலுவளவு 2ம் இருக்குது, 3ம் இருக்குது. ஏன் 4s2 ல 2 இலத்திரனை இழந்தா வலுவளவு 2, 2 பிளஸ் கேட்டயன் தரும். 4s2 ல 2 இலத்திரனை இழந்த பிறகு உறுதிநிலை அடைகிறதுக்கு இது அரை நிரம்பலை கொண்டாடுறது, d5 கொண்டாடுறதுக்கு இன்னொரு இலத்திரனை இழக்கும். ஆகவே வலுவளவு 2ஐயும் 3ஐயும் காட்டும். 2 இலத்திரனை இழக்கும் வலுவளவு 2 பிளஸ் கேட்டயன் தரும், அது 3 பிளஸ் கேட்டயன். இந்த வலுவளவு குறைஞ்ச கேட்டயன் சொல்றது s, அஸ்ஸுக்கு முடிக்கிறது. வலுவளவு கூடின இக்குன்னு சொல்றது பெரஸ், பெரஸ், பெரிக், பெரிக், பெரஸ், பெரிக். வலுவளவு 3ஆம் தான் பெரிக்னு சொல்றது, வலுவளவு 2ஆம் தான் பெரஸ்னு சொல்றது. ஓகே, அப்ப இங்க பாருங்க, அயன் குறியீடு எப்படி எழுதுறது? அயன் குறியீடு எப்படி எழுதுறது? நாங்க ஈட்டு சக்தி படியே பார்ப்போம். 4 விட குறையா இருக்குதா, எல்லாத்தையும் இலக்கும். எத்தனை இலத்திரன் இலக்குதோ அத்தனை பிளஸ் போடணும், கட்டாயம் வரும். ஈட்டு சக்தி படியே பார்க்கணும். 4 விட கூட இருந்தா 8 இலத்திரன் வரும் வரைக்கும் இலத்திரனை ஏற்கும். அந்த ஏற்கிற இலத்திரன் தொகையை மைனஸ்ல போடணும், அனாயன உருவாகும். டி தொகுப்பு மூலகம் எப்பவுமே இலத்திரனை இழந்து கட்டாயனை தான் தருன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அனாயன தர்றது பி தொகுப்பு மூலகங்கள் மாத்திரம். அனாயன ஃபார்ம் பண்றது பி தொகுப்பு மூலகங்கள் மாத்திரம். எஸ் தொகுப்பு எப்பவுமே கட்டாயனை தான் தரும், டி தொகுப்பு எப்பவுமே கட்டாயனை தான். அப்ப நான் 7வது விஷயம் ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். அயன குறியீட இலத்திரன் நிலையமைப்பு வச்சுக்கொண்டு எப்படி எழுதுறது. அடுத்தது பாருங்க, ஒரு மூலகம் உலோகமா அல்லுலோகமா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மூலகம் உலோகமா அல்லுலோகமா இலத்திரன் நிலையமைப்பு வச்சுக்கொண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, ஒரு எலிமெண்ட்டுமா மெட்டலா நான் மெட்டலா, மெட்டலா நான் மெட்டல், மெட்டல் ஆர் நான் மெட்டல் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றோம்? சிம்பிள் ஆன்சர், ஒரு எலிமெண்ட் கேட்டயனை ஃபார்ம் பண்ணுமாக இருந்தா மெட்டல். கேட்டயனை எது ஃபார்ம் பண்ணுதோ, நேராயன்களை எது உருவாக்குதோ அதெல்லாம் உலோகம். லித்தியம் உலோகம், மெக்னீசியம் உலோகம், அலுமினியம் உலோகம். ஒரு மூலகம் அனாயனை ஃபார்ம் பண்ண, நெகட்டிவ் அயனை ஃபார்ம் பண்ண, மறையாயனை தோற்றுவிச்சா அல்லுலோகம். நைட்ரஜன் அல்லுலோகம், கந்தகம் அல்லுலோகம், குளோரின் அல்லுலோகம். உலோகமா அல்லுலோகம். கேட்டயனை ஃபார்ம் பண்ண உலோகம், அனாயனை ஃபார்ம் பண்ண அல்லுலோகம். ஆனா ஒரே ஒரு அல்லுலோகம் கேட்டயனை ஃபார்ம் பண்ணுது. அந்த அல்லுலோகம் எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஈட்டு சக்தி பெற்ற ஒரே ஒரு இலத்திரன் இருக்குது, ஒரு இலத்திரன் இழந்து H+ கேட்டயனை தரும். கட்டாயனை தோற்பிக்கிறது எல்லா உலோகம்னு சொல்றேன், ஹைட்ரஜன் மாத்திரம் அதுக்கு விதிவில்லை. இது ஒரு அல்லுலோகம். ஹைட்ரஜன் அல்லுலோகம் கட்டாயனை தோற்பிக்கிறது. மற்றபடிக்கு கட்டாயனை தோற்பிக்கிறது எல்லாம் உலோகம், அனாயனை தோற்பிக்கிறது எல்லாம் அல்லுலோகம். ஆகவே எஸ் பிளாக்ல ஹைட்ரஜனை தவிர மற்றதெல்லாம் உலோகம். டி பிளாக்ல எல்லாமே உலோகம், கட்டாயனை மாத்திரம் தான் ஃபார்ம் பண்ணும். எஃப் பிளாக் எல்லாமே உலோகம். எஸ் பிளாக் மூலகத்துல முதலாம் 2ஆம் கூட்டத்துல எஸ் பிளாக்ல எஸ் தொகுப்பு மூலகங்கள்ல ஹைட்ரஜனை தவிர மற்றதெல்லாம் உலோகம். டி பிளாக்ல எல்லாமே உலோகம், கட்டாயனை மாத்திரம் தான் தரும். எஃப் பிளாக் மூலகமும் எல்லாமே உலோகம், கட்டாயனை மாத்திரம் தான் தரும். அந்த அல்லுலோகம் எங்க இருக்குதுன்னா பி தொகுப்புல மாத்திரம் தான் அல்லுலோகம். பி தொகுப்புல பெரும்பான்மையானது அல்லுலோகம். எஸ் தொகுப்புல ஹைட்ரஜனை தவிர மற்றதெல்லாம் உலோகம், கட்டாயனை தரும். டி தொகுப்புல எல்லாமே உலோகம், கட்டாயனை தரும். எஃப் தொகுப்பு எல்லாமே உலோகம், கட்டாயனை தரும். பி தொகுப்புல மாத்திரம் தான் அல்லுலோகம் காணப்படுது. அதுல சில உலோகம் இருக்குது, பெரும்பாலும் அல்லுலோகம் காணப்படுது. பி தொகுப்பு மாத்திரம் தான் அனாயனை தரும், மற்றதெல்லாம் கட்டாயனை தான். ஆகவே உலோகமா அல்லுலோகமாட்ட எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துனா உலோகமா அல்லுலோகமான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கேட்டயனை ஃபார்ம் பண்றது உலோகம், அனாயனை ஃபார்ம் பண்றது அல்ல. ஆவர்த்தன பாப்பாட்டை பாத்தீங்கன்னா மொத்தம் 118 மூலகம் இருக்கு. 118 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். பீரியோடிக் டேபிள்ல 118 எலிமெண்ட்ஸா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 118 மூலகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 21 மூலகம் மாத்திரம் தான் அல்லுலோகம், மற்றதெல்லாம் உலோகம். 21 மூலகம் அல்லுலோகம், மற்றதெல்லாம் உலோகம். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மூலகம். டி தொகுப்புல எதை கண்டுபிடிச்சாலும் அது உலோகம், எஃப் தொகுப்புல எதை கண்டுபிடிச்சாலும் உலோகம், எஸ் தொகுப்புல எதை புதுசா கண்டுபிடிச்சாலும் உலோகம்.
அல்லுலோகம் வர்றது பீத்தோப்புல மாத்திரம். ஆகவே உலோகமா அல்லுலோகமா இது தெரியணும். ஓகே, அடுத்தது நான் முடிக்க போறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்து கெஸ் பண்றதை பார்ப்போம். நாங்க முதல்ல பார்த்தோம் அட்டமிக் நம்பர் தெரிஞ்ச எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். செகண்ட் என்ன பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்ல தெரியும், என்ன தொகுப்பு மூலம். அடுத்தது எத்தனாம் பீரியட்ல இருக்குன்னு தெரியும், அதுல பீரியட்டை கண்டுபிடிக்கும். ஆவர்த்தனம் எந்த ஆவர்த்தனத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அடுத்தது அதுல கலப்பு நிகழ்மா நிகழாது, ஹைபிரிடேஷன் நடக்குமா நடக்காதான்னு தெரியும். ஓகே, அதுல இருந்து அதுல பிரின்சிபல் வேலன்சி தலைமை வலுவளவை கண்டுபிடிக்க தெரியும். தலைமை வலுவளவை கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, அடுத்தது என்ன அயனை உருவாக்கும்னு கண்டுபிடிக்க தெரியும். அயன குறியீடு எழுத தெரியும். உலோகமா அல்லுலோகமான்னு தெரியும். அடுத்தது இங்க பாருங்க, பிசிக்கல் ஸ்டேட்டஸ் பௌதிக நிலை. ஆவர்த்தன பாப்பாடோட மூலகங்கள்ட்ட பௌதிக நிலை. மொத்த ஆவர்த்தன பாப்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா 5 உலோகம் திரவ நிலையில இருக்கும். மொத்த ஆவர்த்தன பாப்பாடுல உள்ள 5 உலோகங்கள் 5 மூலகங்கள் திரவ நிலையில இருக்கும். என்ன அந்த 5 மூலகம் திரவ நிலையில இருக்கிறது என்னது? இங்க பாருங்க, முதலாம் கூட்டத்துல கடைசியா ருபீடியத்துக்கு பிறகு சீசியமும் பிரென்சியம். முதலாம் கூட்டத்துல ஆக அடியில் உள்ள ரெண்டும் திரவ நிலையில இருக்கும். இது முதலாம் கூட்டத்தில். 13ஆம் கூட்டத்துல அலுமினியத்துக்கு கீழே இருக்கிற கேலியம் திரவ நிலையில இருக்கும். கேலியம் திரவ நிலையில இருக்கும். டீதோப்பு மூலகத்துல 12ஆம் கூட்டத்துல எனக்கு 12ஆம் கூட்டத்தை பாத்தீங்கன்னா நாகம் இருக்குது, எனக்கு கட்மியம் இருக்குது, எனக்கு ரசம் இருக்கு. ஆவர்த்தனம் பாப்புல 12ஆம் கூட்டத்தை பாத்தீங்கன்னா டீதோப்புல நாகம் இருக்குது, கட்மியம் இருக்குது, ரசம் இருக்கு. அதுல ரசம் தரும். அடுத்து 17ஆம் கூட்டத்துல குளோரின் இருக்குது, எனக்கு புரோமின் இருக்குது, அயடின், அஸ்டடைன், புரோமின். ஆவர்த்தன பாகுபாடுல உள்ள திரவ நிலையில காணப்படுற மூலகம் 5. முதலாம் கூட்டத்துல சீசியமும் பிரென்சியமும் திரவம், கேலியம் திரவம். 12ஆம் கூட்டத்துல ரசம் திரவம், 17ஆம் கூட்டத்துல புரோமின் திரவம். 5 மூலகங்கள் ஆவர்த்தன பாகுபாடுல திரவ நிலையில இருக்கு. ஆனா அறை வெப்பநிலையில ரூம் டெம்பரேச்சர்ல அறை வெப்பநிலையில சீசியமும் பிரென்சியமும் சரியான தாக்குத்திறன் கூடிய மூலகங்கள். சீசியம், பிரென்சியம், கேலியம் சரியான தாக்குத்திறன் கூடிய மூலகம். ஆகவே இவை அறை வெப்பநிலையில ஏதாவது ஒரு சேர்வையா தான் காணப்படும். ஆக்சிஜன், கார்பனீர் ஆக்சைடு இதோட தாக்கமிட்டு நைட்ரஜனோட தாக்கமிட்டு கடைசி ஒரு சேர்வையா தான் காணப்படும். இது தனிச்சு காணப்படாது. அறை வெப்பநிலையில ரூம் டெம்பரேச்சர்ல இது ஒரு நாளும் தனிச்சு இருக்காது. அது ஏதாவது ஏற்கனவே தாக்குத்திறன் கூடிய மூலம். சீசியம், பிரென்சியம், கேலியம் சரியான தாக்குத்திறன் கூடிய மூலம். ஆகவே வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனோட தாக்கப்பட்டு ஆக்சைடா மாறும், அப்புறம் கார்பனீர் ஆக்சைடு உறிஞ்சி கார்பனேட்டா மாறும். ஏதாவது ஒரு சேர்வையா தான் காணப்படும். ஆக்சைடு, கார்பனேட், நைட்ரேட் ஏதாவது ஒரு சேர்வையா தான் காணப்படும், தனிச்சு காணப்படாது. ஆகவே அறை வெப்பநிலையில் இது அவதானிக்கலாம். இது திரவ நிலையில இருக்காது. ரூம் டெம்பரேச்சர்ல பிரஷர்ல இது இருக்காது. ரூம் டெம்பரேச்சர் பிரஷர்ல இது திரவ நிலையில காணப்படும், தனிச்சு இருக்காது. ஆகவே அதை அவதானிக்க முடியாது. ஆகவே அறை வெப்பநிலையில 2 மூலகம் தான் திரவ நிலையில இருக்கு. ஒன்று மர்க்கரி, அடுத்தது புரோமின். இது அறை தாக்குத்திறன் சரியான குறைஞ்சது அறை வெப்பநிலையில திரவ நிலையில இருக்கு லிக்விட். இது Br2 லிக்விட். இது ஒரு yellowish brown கலர், மஞ்சள் கபில நிறமான திரவம். புரோமின் மஞ்சள் கபில நிறமான திரவம். ரசம் நீங்க பார்த்திருக்கீங்க, பாரம்பரிய உலோகம் திரவம். இது 2 மாத்திரம் தான் அறை வெப்பநிலையில RTP. அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர் பிரஷர். RTP-ல திரவம், இது RTP-ல திரவம், ரூம் டெம்பரேச்சர் பிரஷர். ஆகவே அறை வெப்பநிலையில திரவ நிலையில் உள்ள மூலகம் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அறை வெப்பநிலையில திரவ நிலையில் உள்ள மூலகங்கள் 2, ரசமும் புரோமின்.
ஆவர்த்தன பாப்பல மொத்தமா திரவ நிலையில உள்ள மூலகங்கள் எத்தனை இருக்கலாம்னு கேட்டா 5 அதுல சீசியம் பிரெஞ்சியம் திரவம். ஆனா அது இயற்கையில அறை வெப்பநிலையில் தனிச்சு இருக்காது, ஏதாவது ஒரு சேர்வையா தான் காணப்படும். ஆகவே தனிச்சு இருக்காது திரவ நிலையில இதை பார்க்க. ஆகவே இது முதலாவது தெரியணும். பௌதிக நிலையில ஆவர்த்தன பாகுபாட்டுல அறை வெப்பநிலையில திரவ நிலையில் உள்ள மூலகம் எத்தனைன்னு கேட்டா ஆன்சர் 1 ரசம், அடுத்தது திரவம். ஓகே, மூலகங்கள்ல திரவ நிலையில அறை வெப்பநிலையில காணுவது 2, மத்ததெல்லாம் திண்மமா தான் இருக்கு. ஓகே, சில மூலகங்கள் வாயு நிலையில இருக்கு. வாயு நிலையில உள்ள மூலகங்கள் எல்லாம் மொத்தம் 11. ஆவர்த்தன பாகுபாட்டுல திரவ நிலையில அறை வெப்பநிலையில் திரவ நிலையில இருக்கிற மூலகங்கள் 2, அறை வெப்பநிலையில வாயு நிலையில இருக்கிற மூலகங்கள் மொத்தம் 11. இது வாயு நிலையில இருக்கு. ஆவர்த்தன பாகுபாட்டுல வாயு நிலையில மூலகங்கள் முதலாம் கூட்டத்துல ஹைட்ரஜன் வாயுவாக இருக்கு, கேஸ் அறை வெப்பநிலை RTP. இரண்டாம் ஆவர்த்தனத்தில் லித்தியம் திண்மம், பெர்லியம் திண்மம், கார்பன் திண்மம், நைட்ரஜன் வாயு. நைட்ரஜன் வாயு, அடுத்தது ஆக்சிஜன் வாயு, குளோரின் வாயு. அதே இதுல குளோரின் வாயு, குளோரின் வாயு இது ஆக்சிஜன் கேஸா தான் பெரும்பாலும் வளிமண்டலத்துல காணப்படுறது. ஆனா இது ஓசோன் கேஸாவும் இருக்கு, ஓசோன் கேஸாவும் வாயு நிலை. அடுத்தது சத்த வாயு, ஹீலியம் வாயு, ஓரணு நிலை வாயு, ஹீலியம், நியான் வாயு, ஆகன் வாயு, கிரிப்டன் வாயு, ஜெனன் வாயு, ரெனன் வாயு. ஆவர்த்தன பாகுபாடுல வாயு நிலையில உள்ள மூலகம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஆவர்த்தன பாகுபாடுல மொத்தமா அறை வெப்பநிலையில ரூம் டெம்பரேச்சர்ல கேசியஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 11. அது எல்லாத்தையும் எழுதி எல்லா நோபல் கேஸுக்கும் கேசியஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. ஹெலஜன்ஸ்ல 17th குரூப்ல புளோரின் அண்ட் குளோரின் கேசியஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. இதுல மூத்த புள்ள 16th குரூப்ல ஆக்சிஜன், 15th குரூப்ல மூத்த புள்ள நைட்ரஜன், இது ஹைட்ரஜன். இது அவ்வளவு கேசியஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதுல டைஅட்டமிக் கேசஸா இருக்கிறது, ஈரணு வாயுவாக இருக்கிறது ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். ஈரணு வாயு டைஅட்டமிக் கேசஸ். ட்ரை அட்டமிக் கேசஸ் நிலையில இருக்கிறது ஒன்லி ஆக்சிஜன். மூவாணு நிலையில வாயுவா இருக்கிறது ஓசோன், ஒன்லி ஆக்சிஜன். நோபல் கேஸ் எப்பவுமே அட்டமிக் ஓரணு நிலையில வாயுவாக இருக்கும், அட்டமிக் நிலையில கேஸா இருக்கும். சிங்கிள் அட்டமிக் நிலையில கேஸா இருக்கிறது நோபல் கேஸ். அது குறியீடுகளை பார்த்தாலே உங்களுக்கு வரும். இதை தவிர மற்றதெல்லாம் திண்மம். ஆவர்த்தன பாப்பாடுல இருக்கிற மற்ற எல்லா மூலகங்களும் சாலிட். room temperature pressure la only 2 elements liquid, mercury and bromine. அறை வெப்பநிலையில ஆவர்த்தன பாப்பாட்டுல உள்ள 2 மூலகங்கள் திரவ நிலையில இருக்கு. ஒன்று ரசம், அடுத்தது புரோம். 11 மூலகங்கள் வாயு நிலையில இருக்குது. only 11 elements gaseous statusல இருக்கு. அதுல சிங்கிள் atom நிலையில gaseous statusல இருக்கிறது 6, diatomic gases இருக்கிறது 5, diatomic ஈரணு வாயுக்களாக இருக்கிறது 5, ஓரணு வாயுவா இருக்கிறது 6. மூவணு நிலையில வாயுவா இருக்கிறது only ஓசோன், ஆக்சிஜன் மாத்திரம். மற்றது எல்லாமே சாலிட். ஆவர்த்தன பாப்பால மற்ற எல்லாம். அப்ப இந்த பிசிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்து பீரியாடிக் டேபிள் நீங்க ஜெனரலா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லி அட்டமிக் நம்பர் 50 வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நீங்க அட்டமிக் நம்பர் தெரிஞ்சா சப்அட்டாமிக் நம்பர் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்கணும். அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி சப்அட்டாமிக் லெவல் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுனா ஃபர்ஸ்ட் அது என்ன பிளாக்னு பார்க்கணும். செகண்ட் அது எந்த பீரியட்ல இருக்குது, எந்த ஆவர்த்தனத்துல இருக்கு. தேர்ட் எந்த குரூப்ல இருக்குது, எந்த தொகுப்பு, எந்த கூட்டம் மூலம். எஸ் தொகுப்பா பி தொகுப்பான்னு பார்க்கணும், ஆவர்த்தனத்தை பார்க்கணும், கூட்டத்தை பார்க்கணும்.
அடுத்தது ஹைபிரிடேஷன் நடக்குமா நடக்காதான்னு பார்க்கணும். கலப்பு நடக்குமா நடக்காதான்னு. அதோட பிரின்சிபல் வேலன்சி உங்களுக்கு சொல்ல தெரியும். அது ஃபார்ம் பண்ற அயன்ட குறியீட்டு எழுத தெரியும். கேட்டைனை ஃபார்ம் பண்ணுமா அனைனை ஃபார்ம் பண்ணுமா. அதோட சிம்பல் என்ன? 1 + 2 + 3 + இல்லாட்டி 1 - 2 - 3 - எழுத தெரியும். ஓகே. அடுத்தது மெட்டலா நான் மெட்டலா அதை கண்டுபிடிக்க தெரியும். மெட்டலா நான் மெட்டலா கண்டுபிடிக்க தெரியும். மெட்டலா நான் மெட்டலான்னு கண்டுபிடிக்க தெரியும். அடுத்தது பிசிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியும். ஆவர்த்தன பாப்பட மூலங்கள்ட பௌதிக நிலை தெரியும். அறை வெப்பநிலையில தான் பௌதிக நிலை நாங்க பாக்குறது. ரூம் டெம்பரேச்சர் பிரஷர். அறை வெப்பநிலை அமுக்கத்துல பிசிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன பௌதிக நிலை. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது ஒன்லி 2 மர்க்கரி அண்ட் குரோமின். கேசியஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது ஒன்லி 11, மற்றதெல்லாம் சாலிட் ஃபார்ம்ல. ஓகே. அப்ப நாங்க அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை தொடர்ந்து நாங்க பார்க்க வேண்டியதை முடிச்சிருக்கோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆவர்த்தன இயல்புகளை பார்க்க போறோம். பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல 4 விஷயங்களை நாங்க பார்க்கணும். ஒன்று ரேடியஸ், ஆரைகள். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அயனாக்கல் சக்தி. ஓகே. தேர்ட் வந்து எலக்ட்ரான் எஃபினிட்டி எனர்ஜி, எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி, இலத்திரன் நாட்ட சக்தி. அயனாக்கல் சக்தி, இலத்திரன் நாட்ட சக்தி. 4வது பார்க்க போறோம் மின் எதிர்த்திறன், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. 4 பீரியோடிக் ப்ராப்பர்ட்டியை பத்தி டீப்பா படிக்க போறோம். அதோட உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சிலபஸ் முடியும். இந்த 4 பீரியோடிக் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம்னா எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வர்ற எந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். அப்புறம் நாங்க ஒரு 2 வீக்ஸுக்கு 2 கிளாஸஸ் பாஸ் பேப்பர்ல அவ்வளோ கொஸ்டின்ஸையும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் வரும். ஓகே. இப்ப நாங்க முக்கியமான ஒரு டாபிக் வந்துட்டோம்னா என்னது? பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆவர்த்தன இயல்புகள். அதுல ஃபர்ஸ்ட்ல நாங்க படிக்க போறது ரேடியஸ், ஆரைகள். ஆரைகள் படிக்க போல அட்டாமிக் ரேடியஸ் பார்க்கறது, அணு ஆரை. கோவேலன் ரேடியஸை பார்க்கறது, பங்குட்டு வலு ஆரை, கோவேலன் ரேடியஸ். ஓகே. அயனிக் ரேடியஸ், அயன் ஆரை, அணுவாரை, பங்குட்டு வலு ஆரை. அடுத்தது உலோக ஆரை, மெட்டலிக் ரேடியஸ், உலோக ஆரையை படிக்கணும். அப்புறம் அயன் ஆரையை படிக்கணும், அயன்களோட ஆரையை பத்தி படிக்கிறேன். கடைசியா ஒண்டர்வால் ரேடியஸ், ஒண்டர்வாலின் ஆரைன்னா என்ன அதை பார்க்கணும். 5 ஆரைகளை பத்தி படிக்கணும். பீரியோடிக் ப்ராப்பர்ட்டியில முதலாவது நாங்க எடுக்கிறது ஆரைகள். ஆரைகள்ல 5 ஆரைகளை பத்தி படிக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ், அணு ஆரை. அப்புறம் கோவேலன் ரேடியஸ், பங்குட்டு வலு ஆரை. மெட்டலிக் ரேடியஸ், அணு உலோக ஆரை. அயனிக் ரேடியஸ், அயன் ஆரை. கடைசியா ஒண்டர்வால் ரேடியஸ், ஒண்டர்வாலின் ஆரை. நல்ல விளைக்கோங்க. இதை ஜிசிஓல நீங்க படிச்ச கொஞ்சம் தான். அதை இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கொஞ்சம் டீப்பா A லெவலுக்கு தேவையான அளவுக்கு டீப்பா படிக்க போறேன். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வியோட கேள்வி டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஜிசிஓல நீங்க படிச்சீங்க. அட்டாமிக் ரேடியஸ் என்ன டெபினிஷன் என்ன? அணு ஆரைன்னா என்ன? அணு ஆரைன்னா என்ன? யாராவது ஒருத்தர் நான் கேட்க வாட்டி? சார் சொல்லுங்கம்மா. அணுட கருவிற்கும் இலத்திரன் எல்லைக்கும் உள்ள தூரம் அணு ஆரையா? அணுவின் கருவுக்கும் இலத்திரன் எல்லைக்கும் உள்ள தூரம். இலத்திரன் எல்லைக்குள்ள தூரம். எல்லை. ஓ. இறுதியோட்டு இலத்திரன் எப்படி? இறுதியோட்டு இலத்திரன் தானே? சொல்லுங்க என்ன எப்படி? அணுவின் கருவுக்கும்
அணுவின் கருவுக்கும் இறுதி ஓட்டுக்கு இடையான இறுதி சக்திப்படிக்கும் இடையில உள்ள தூரமா அல்லது இறுதி சக்திப்படியில சுழண்டு கொண்டிருக்கிற இலத்திரனுக்கு இடையில உள்ள தூரம்? இலத்திரனுக்கு இடையிலான தூரமா? குட் சார், குட். ஒரு அணுட கருவுக்கும் ஈற்று சக்திப்படியில சுழண்டு கொண்டிருக்கிற இலத்திரனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஈற்று சக்திப்படிக்கு இடையில உள்ள தூரம் இல்லாம ஈற்று சக்திப்படின்னு ஒன்று இல்லாம அங்க இல்லை. இலத்திரன் இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, அதைதான் சக்திப்படின்னு சொல்றோம். இலத்திரன் இல்லாட்டி அங்க சக்திப்படி ஒண்ணு உங்களுக்கு தெரியாது, சக்திப்படி ஒண்ணு இல்லாம. அப்ப நிறைய பேர் யோசிக்கிறது என்ன தெரியுமா, அந்த வட்டத்துல ஆரை இருக்குது, வட்டத்துல ஆரை மையத்துக்கும் பகுதிக்கும் இடையில உள்ள தூரம், அதை நினைச்சுக்கிட்டு அணுவாரை என்னன்னு கேட்டா கருவுக்கும் ஈற்று சக்தி படிக்கும் இடையில உள்ள தூரம் அணுவாரைன்னு சொல்றாரோம். அப்படி ஒரு ஈற்று சக்தி படி இல்லை. அணுல மொத்தம் எத்தனை சக்தி படிகள் இருக்குது? முடிவில் அணுலோட சக்தி படிகள் எண்ணிக்கை முடிவில், இன்ஃபினிட்டி. அட்டம்ல இருக்கிற எனர்ஜி லெவல்ஸுமா இன்ஃபினிட்டி. அப்ப லாஸ் எனர்ஜி லெவல்னா என்ன? அது இன்ஃபினிட்டில இருக்குது, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அளக்கல அது எங்களுக்கு. அது இல்ல அட்டமிக் ரேடியஸ்ன்றது. அட்டமிக் ரேடியஸ்ன்றது அணுவாரை என்பது ஒரு அட்டம்ட நியூக்ளியஸுக்கும் கருவுக்கும் எப்படி கொஞ்சம் புது செக்ஷன் சீரியஸ்ங்க அது இதுங்கற சீரியஸ் ஏற்பட்டு செக்ஷன் ஒண்ணு வரும். ஹலோ அப்ளல் சஹல் ரைட், ஓகே. இங்க பாரு, அணுவின் கருவுக்கும் லாஸ் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் அணுவாரை. இதுதான் ஈற்று சக்தி படியில சொல்ற இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையில உள்ள தூரம் தான் அட்டமிக் ரேடியஸ். நாட் ஈச் லாஸ் எனர்ஜி லெவலுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இல்ல, அது ராங். இப்ப உள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இந்த அணுவாரைய அளக்க இயலாம், இந்த அணுட ரேடியஸ உங்களுக்கு மெஷர் பண்ண இயலாம், அளக்க இயலாம். அதுக்கு எந்த பிராக்டிகல் மெத்தடும் கிடையாது. ஒரு அட்டமிக் ரேடியஸ உங்களுக்கு அளக்க இயலாம். ஏன்? வை? அட்டம்ன்றதே வெரி ஸ்மால், வெரி ஸ்மால். அணுன்றது மிச்சம் சிறுசு, மைக்ரோஸ்கோப்பால கூட உங்களுக்கு பார்க்கலாம், நுணுக்காட்டி கீழே கூட பார்க்கலாம், அவ்வளவு சின்னது. அதுலயும் எலக்ட்ரான் என்பது இன்னும் வெரி ஸ்மால். எலக்ட்ரான் மிச்சமே சின்னது. அது எங்க நீங்க ரொட்டேட்டட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்க்கவே இல்லை. அப்ப அது எங்க நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கவே இல்லை, எலக்ட்ரான் இடத்தை காணல, அணுவை பார்க்கல. அப்ப எப்படி ரேடியஸ் அளக்குறது? ஈற்று சக்தி பண்ற சொல்ற இலத்திரன் எங்க நீங்க சொல்லணும்னு தெரிஞ்சாதான் ரேடியஸ் அளக்கு. அதுக்கு எந்த மெத்தடும் கிடையாது, ரேடியஸ் அளக்க. அடுத்தது செகண்ட் ரீசன், எல்லா ஆர்பிட்டல்ஸும் எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகிற எல்லா ஆர்பிட்டல்ஸும் ஒரு பால் ஷேப்ல இல்லை, ஒரு சர்க்கிள்ல இல்லை. எல்லா சக்தி படித்த ஆர்பிட்டல்களும் ஒரு கோள வடிவத்துல இல்லை, பால் ஷேப்ல இல்லை. இப்ப எஸ் ஆர்பிட்டல் எடுத்தா இந்த பால் ஷேப்ல இருக்கும். இப்ப நீங்க பி ஆர்பிட்டல் எடுத்தீங்கன்னா அது டபுள் ஷேப். பி ஆர்பிட்டல் டபுள் ஷேப், டபுள் ஷேப். ஒரு பி ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் லாஸ் எனர்ஜி லெவல்ல பி ஆர்பிட்டல்ல பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல லாஸ் எலக்ட்ரான் வந்து பி உபசக்தி பட்டில தான் சுத்திக்கிட்டு. அப்ப பி உபசக்தி பட்டியை பாத்தீங்கன்னா இப்படிதான் டபுள் ஷேப், டபுள் ஷேப் இப்படி சுத்தி. அப்ப எலக்ட்ரான் இங்க நீங்க சுத்துற டைம்ல எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ் இடையில ரேடியஸ் சரியான பெருசு. எலக்ட்ரான் இங்க நீங்க ரொட்டேட்டட் ஆகல, எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ் இடையில ரேடியஸ் சரியான சிறுசு. அப்ப அட்டமிக் ரேடியஸ் மாறுற மாதிரி வரும். அட்டமிக் ரேடியஸ் பெருசாவும் இருக்கும் சிறுசாவும் இருக்கலாம்னு வரும். அதனால இதை மெஷர் பண்ண இயலும். ரெண்டு ரீசன். ஒன்று, எலக்ட்ரான் ரொட்டேட்டட் ஆகிருக்கிற இடத்தை எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண இயலாம், எலக்ட்ரான் எங்களுக்கு சுத்திக்கிட்டு இருக்கின்ற இடத்தை பார்க்கலாம், எங்களுக்கு கண்டுபிடிக்க. ரெண்டாவது, எல்லா ஆர்பிட்டல்ஸும் பால் ஷேப்ல இல்லை, பி ஆர்பிட்டல்ஸ் வந்து டபுள் ஷேப்ல. ஆகவே ரேடியஸ் சொன்னா லாஸ் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட் ஆகிற எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் அளக்க.
ஆனா இங்க பாருங்க, இங்க பாருங்க, கோல்ட் ஃபாயில் ருதஃபோர்ட் பொன்தகட்டு பரிசோதனை, கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், ருதஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், பொன்தகட்டு பரிசோதனையில நாங்க படிச்ச விஷயம் தான் இது ஒரு ஐட்டம். அந்த கோல்ட் ஃபாயில்ல இருக்கிற இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம். இப்ப இதுக்காக நாங்க என்ன செய்யணும்? அல்பா ரேசான் எக்ஸலரேட் ஆர்முடுகப்பட்ட எக்ஸலரேட் ஆக்கப்பட்ட அல்பா ரேஸை இதுக்கு பேரலலா பேரலல் அல்பா ரேஸை இதுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தான். இதுதான் கோல்ட் ஃபாயில். அப்ப அல்பா ரேஸ் எப்படியான அல்பா ரேசன் இது இப்படி நேர ஸ்ட்ரைட்டா போனனால தான் ருதர்ஃபோர்ட் சொன்னார் அட்டமிக் ஒரு ஷேப் இருக்குமான்னு தான். இதுல மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஆர் எம்டின்னு சொன்னார். அணுவின் பெரும்பகுதியான இடம் வெற்றிடம்னு சொன்னால் இதுதான். என்கிட்ட எல்லா அல்பா ரேஸும் அப்படி ஸ்ட்ரைட்டா போகும். இங்க ஜிங்க் சல்ஃபைட் ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல வந்து கிரீன் கலர் டாட் சைடு எல்லா அல்பா ரேஸும் மோஸ்ட் ஆஃப் த அல்பா ரேஸ் இப்படியே போகும். ஆனா சம் அல்பா ரேஸ் இப்ப இந்த இடத்துல படுதுன்னு வைங்க, ஒரு அல்பா ரே போயிட்டு இது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது, இது இந்த இடத்துல நியூக்ளியஸ் கிட்ட போகுதுன்னு எடுக்கணும். அப்ப இது இப்படி இப்ப இதுல இப்படி ஒன்று போகுதுன்னு எடுக்கணும் அல்பா ரேஸ், அது அப்படின்ட்டு இந்த நியூக்ளியஸ்ல சரியா பிட்டால போற பற்ற அல்பா ரேஸ் பட்டு அப்படின்ட்டு வரும். அப்ப இங்க இருக்கிற ஜிங்க் சல்ஃபைட் ஸ்கிரீன்ல ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல புலரொளிவு திரையில அடுத்தடுத்த அட்டம்ஸ் இடையில இருக்கிற நியூக்ளியஸ் இதுல நியூக்ளியஸ்ல பண்ற ஒரு அல்பா ரேஸ் இங்க போகுது, அடுத்த நியூக்ளியஸ்ல பண்ற அல்பா ரேஸ் இங்க போகுது. அப்ப இதுல இந்த சைட்ல வர்ற இதுல அது மாதிரி இங்கிட்ட எடுக்கணும் எங்களுக்கு. இதுல பட்டுச்சுன்னு சொன்னா இப்ப இதுல படுறது அப்படின்ட்டு வேணும், இப்ப இதுல பண்றது அப்படின்ட்டு. அப்ப இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல சைட்ல இருக்கிற அல்லது இதுல எங்களுக்கு பார்க்கலாம், இங்க ஒரு கிரீன் கலர் டாட் சொல்லு வரும், இங்க கிரீன் கலர் டாட் சொல்லு வரும். இந்த ரெண்டு டாட்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எங்களுக்கு மெஷர் பண்ணணும். அந்த பச்சை நிற பொட்டுக்களுக்கு இடையில இருக்கிற அந்த கிரீன் கலர் டாட்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எங்களுக்கு மெஷர் பண்ணணும். இது அளக்கணும். அளந்தா அது இந்த ரெண்டு அட்டம் கடையில உள்ள நியூக்ளியஸ் கடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸும் அடுத்தடுத்த ரெண்டு அட்டம் கடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த கிரீன் கலர் டாட்ஸ் கடையில டிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல். அப்ப இந்த கிரீன் கலர்ல ருதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த சைட்ல இருக்கிற ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல புலரொளிவு திரையில ரெண்டு கிரீன் டாட்ஸ் அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு கிரீன் டாட்ஸ் இடையிலோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அளக்கணும்னா இந்த ரெண்டு கற்கள் இடையிலோட டிஸ்டன்ஸ்க்கு அது ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டு கற்களுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி சரியா அதுல ஆஃப் எடுக்கணும், சரியா ரெண்டால டிவைட் பண்ணோம்னா அது இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டால டிவைட் பண்ணா அது அட்டமிக் ரேடியஸ். இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு கற்கள் இடையிலோட டிஸ்டன்ஸ் ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா சரியா ஆஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமிக் ரேடியஸ். ஆக அட்டமிக் ரேடியஸ் இப்படிதான் மெஷர் பண்ணீங்க, வேற வழி. அப்ப இங்க பாருங்க, அப்ப ஒரே எலிமெண்ட் ஒரே மூலகத்துல அடுத்தடுத்து வர்ற ரெண்டு மூலகங்களோட இயற்கையாக அது கிட்ட இருக்கிற டைம்ல ஒரே மூலகத்துல ரெண்டு அணுக்கள் நேச்சுரலி க்ளோஸ்டா இருக்கிற டைம் கிட்ட கிட்ட இருக்கிற டைம்ல அதுல கற்கள் கடையில உள்ள டிஸ்டன்ஸ் அது நியூக்ளியஸ் கடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அட்டமிக் ரேடியஸ் தான். இப்படிதான் அட்டமிக் ரேடியஸ் மெஷர். அது இந்த கோல்ட் ஃபாயில் பிராக்டிகல் வச்சுக்கிட்டு தான் செஞ்சாங்க.
அந்த ஆல்பா டர்ன் ஆவர் ஆல்பா ரேஸ்ல அடுத்தடுத்த கிரீன் கலர் டாட்ஸ் கடையில டிஸ்டன்ஸ். அப்ப அட்டமிக் ரேடியஸை எப்படி மெஷர் பண்றது? இப்போ அட்டமிக் ரேடியஸ்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும், டெஃபினிஷன் தெரியும். ஒரு அட்டம்ட நியூக்ளியஸுக்கும் லாஸ் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அட்டமிக் ரேடியஸ். நாட் லாஸ் எனர்ஜி லெவலுக்கும் நியூக்ளியஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இல்லை. நல்ல விளைக்கும். ஒரு அட்டம்ட நியூக்ளியஸுக்கும் லாஸ் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அட்டமிக் ரேடியஸ். அந்த அட்டமிக் ரேடியஸை மெஷர் பண்ண இயலாம், அளக்க இயலாம். வை? எலக்ட்ரான் எங்கால ரொட்டேட்டட் ஆகிட்டு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண இயலாம், எலக்ட்ரான் சுழல்ற இடத்தை கண்டுபிடிக்க இயலாம். அடுத்த அட்டம் வந்து வெரி ஸ்மால், அதை அப்சர்வ் பண்ண இயலாம், மைக்ரோஸ்கோப்ல எங்கேயோ பார்க்க. ஓகே. ரெண்டாவது, அந்த லாஸ் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகி இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் பி ஆர்பிட்டலா இருந்தா டம்பிள் ஷேப்ல ரொட்டேட்டட் ஆகும், எல்லாமே போல் ஷேப்ல இல்லை. அப்படின்னா அட்டமிக் ரேடியஸ் டெஃபினிஷன் ரைட். லாஸ் எனர்ஜி லெவல்ல ரொட்டேட்டட் ஆகி எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கு டிஸ்டன்ஸ் தான் அட்டமிக் ரேடியஸ். அதை மெஷர் பண்ண அளக்க. அளக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன். ருதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கிறேன். க்ளோஸ்டா இருக்கிற ரெண்டு அட்டம் கடையில் உள்ள நியூக்ளியஸ்ல பட்டு டர்ன் ஆகுற இந்த கிரீன் கலர் டாட்ஸ் ரெண்டு டிஸ்டன்ஸ் அளந்தா அந்த க்ளோஸ்டா இருக்கிற ரெண்டு அட்டம்ல நியூக்ளியஸ் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வரும். அதை ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா அந்த அட்டமிக் ரேடியஸ் வரும். இப்படிதான் அட்டமிக் ரேடியஸ். ஓகே. இப்ப நாம இங்க பாருங்க. நாங்க இப்படி இருப்போமே, சோடியம் தேர்ட் பீரியட்ல இருக்கும். சோடியம், மெக்னீசியம், aluminium, silicon, phosphorus, sulfur, chlorine and argon. நாங்க அட்டமிக் சைஸை பார்ப்போமே. அட்டமிக் சைஸ் என்ன? இது தேர்ட் பீரியட்ல இருக்கிறனால இதுல 3 எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. 3 எனர்ஜி லெவல் இருக்கு, 3 சக்தி படிகள். இதுல அட்டமிக் நம்பர் 11, இதுல அட்டமிக் நம்பர் 12, இதுல அட்டமிக் நம்பர் 13, இது 14, இது 15, இது 16, 17, 18. அட்டமிக் நம்பர்னா என்ன? நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டான்ஸ் டோட்டல். நல்ல வணக்கம். அட்டமிக் நம்பர்ன்றது கருவுல புரோட்டான் தொகை. அப்ப அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகல நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அணுவெண் அதிகரிக்கும் போது கருவுல புரோட்டான் தொகை கூடுறதுனால கருட ஏற்றம் கூடுது. அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகல நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டான் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால புரோட்டான் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்க இருந்து அங்க போற கருட ஏற்றம் கூடிக்கிட்டே போகும். கருட ஏற்றம் கூடிக்கிட்டே போகும். கருட ஏற்றம் கூட கூட நியூக்ளியஸ்ல சார்ஜ் கூட கூட அந்த லாஸ் எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரானை அட்டாக் பண்றது. கருடேற்றம் கூட கூட ஈட்டு சக்தி பட்டியல உள்ள எலக்ட்ரானை இழுக்கிறது, அட்டாக் பண்றது கூடுது. ஆகவே இதுல அட்டமிக் சைஸ் இங்க இருந்து அங்க போகல ரெடியூஸ் ஆகும். இது அட்டமிக் சைஸ் சோடியம், இது மெக்னீசியம், இது அலுமினியம், இது சிலிக்கன், இது பாஸ்பரஸ், இது சல்பர், இது குளோரின், இது ஆர்கான். இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் not radius, atomic size சொல்றேன். atomic size அனிட பருமன். atomic size-க்கு என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்னா atomic number increase ஆகும். நியூக்ளியஸ்ல உள்ள புரோட்டான் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். கருவுல உள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுவெண் கூடுது, கருவுல உள்ள புரோட்டான் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே கருவுட சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். கருட ஏற்றம் கூடிடும். கருட ஏற்றம் கூட கூட ஈட்டு சக்தி படி எலக்ட்ரான் மீது கருட கவர்ச்சி, அட்ராக்ஷன் கூடும். நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக லாஸ் எனர்ஜி லெவல்ல உள்ள எலக்ட்ரானோட இருக்கிற அட்ராக்ஷன் கூடும். அப்ப லாஸ் எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கருவை நோக்கி ஈடுபடும். லாஸ் எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா நியூக்ளியஸ் கிட்ட வரும்.
நியூக்ளியஸ் கிட்ட வரப்போல லாஸ் எனர்ஜி லெவல் நியூக்ளியஸ் கிட்ட வரப்போல அட்டமிக் சைஸ் சின்னதாகி இருக்கும். அட்டமிக் சைஸ் சின்னது இங்க இருந்து அங்க இப்படி போகல என்ன நடக்குது இங்க பாருங்க. இதுல அட்டமிக் நம்பர் 11 இன்னைக்கு பொட்டாசியம் அட்டமிக் நம்பர் 19 இன்னைக்கு ருபீடியம் அட்டமிக் நம்பர் 37. அப்ப டாப்ல இருந்து டவுனுக்கு போற டைம் மேல இருந்து கீழே போகுது ஒவ்வொரு குரூப்லயும் அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அன்வென் கூட அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன? நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டானோட டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் ஏற்றம் கூடுது. ஆனா லாஸ் எனர்ஜி லெவலோட கரண்ட் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது, குறைஞ்சிக்கிட்டு போகும். ஒரு கூட்டத்துல மேலது கீழே போகல அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டானோட டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆகவே நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். டாப்ல இருந்து பாட்டம் போகல நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் கரண்ட் ஏற்றம் கூடுனாலும் ஈட்டு சக்தி படி எலக்ட்ரான் மீது கரண்ட் கவர்ச்சி விசை கூடாது. லாஸ் எனர்ஜி லெவலில் உள்ள எலக்ட்ரானோட நியூக்ளியஸ்ல அட்ராக்ஷன் கூடாது. வைன்னு பார்ப்போம், ஏன்னு பார்ப்போம். இதுல என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இங்க இருக்குது, 3 எனர்ஜி லெவல், இது 3rd எனர்ஜி லெவல். இதுல என்ன இருக்குது? கரு இங்க இருக்குது, 4 எனர்ஜி லெவல் 4th பீரியட். ஆகவே 4 சக்தி படி இருக்கு. இது லாஸ்ட் சக்தி. இதுல கரு இங்க இருக்குது, 5 சக்தி படி இருக்குது. 5ஆம் ஆவட்டம் தான் சேர்ந்து 5 சக்தி படி. முதலாம் சக்தி படி K L M N. இப்ப என்ன நடக்குது? நியூக்ளியஸ்ல அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியஸோட புரோட்டானோட டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆகவே நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னு சொன்னா நியூக்ளியஸ்ல கரண்ட ஏற்றம் கூட்டிட்டு போகுதுன்னா ஈட்டு சக்தி படி இலத்திரனை கர்ப்பணத்தை இழுக்கமா. ஆனா இடையில உள்ள சக்தி படியில உள்ள இலத்திரன் எல்லாம் பிடிச்சி இங்க இலத்திரன் இதுல இலத்திரன் இதுல இந்த எல்லா இலத்திரங்களும் சேர்ந்து இதை தாழ்வு எங்கட சேம் சார்ஜ் உள்ளது ஒன்றோட ரிப்பிள் பண்ணும். ஒரே ஏற்றம் உள்ளது ஒன்றோட தள்ளு. ஈட்டு சக்தி படி இலத்திரனை இந்த இடையில உள்ள சக்தி படியில உள்ள இலத்திரன் தான் தள்ளு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து தள்ளுறதுனால கருவுக்கு அதை இழுக்கேறாது. தூரத்துல இருந்து இருக்கிறத விட கிட்ட இருந்து தள்ளுறதுக்கு போஸ் கூட இல்லையா? தூர கருவ நியூக்ளியஸ் வந்து மிச்ச தூரத்துல இருந்து இழுக்க பார்க்கறது லாஸ் எனர்ஜி. இடையில உள்ள சக்தி படிகள் கிட்ட இருக்கு, அது பிடிச்சி தள்ளு. அப்ப இது நியூக்ளியஸ் லாஸ் எனர்ஜி லெவல் எலக்ட்ரான் இழுக்க பார்க்குது. இடையில உள்ள எனர்ஜி லெவல் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து தள்ளுது. இதுக்கு சொல்றது, இந்த நிகழ்ச்சிக்கு சொல்றது எலக்ட்ரான் திரையீட்டு விளைவு, எலக்ட்ரான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். எலக்ட்ரான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட், எலக்ட்ரான் திரையீட்டு விளைவு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் எலக்ட்ரான் சீல்டிங் எஃபெக்ட். சீல் பண்ணுது எலக்ட்ரான் சீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். தமிழ்ல ஒரே ஒரு சொல் தான் இருக்குது, எலக்ட்ரான் திரையீட்டு விளைவு. அப்ப சக்தி படிகள் இடையிலோட சக்தி படிகள் கூட கூட இடையிலோட சக்தி படிகள் கூட கூட இடையிலோட இலத்திரன்கள் தொகை கூடிக்கிட்டு இருக்கும். ஆகவே ஈட்டு சக்தி படி இலத்திரன் தள்ளுற விசை கூடுது. ஆகவே மேலந்து கீழே போகல எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆகவே இலத்திரன் திரைக்கு விளைவு கூடுது, எலக்ட்ரான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நியூக்ளியஸ்க்கும் லாஸ் எனர்ஜி லெவலுக்கும் உள்ள அட்ராக்ஷன் குறையும், கருவுக்கும் ஈட்டு சக்தி படிக்குள்ள கவர்ச்சி குறையும். ஆகவே அணுப்பருமன் மேலும் கீழே போக கூடியதே போகும். நல்ல வேலை போகணும். இது நான் அணு ஆரைய சொல்லல, அணுப்பருமனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அணுப்பருமனை சொல்லிக்கிட்டு இங்க என்ன நடக்குது? அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கருவுல புரோட்டான் நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஆகவே நியூக்ளியஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏற்றம் கூடுது. ஆகவே லாஸ் எனர்ஜி லெவலோட கருக்கு இருக்கிற அட்ராக்ஷன் கூடிக்கிட்டு போகுது. அப்ப லாஸ் எனர்ஜி லெவலோட எலக்ட்ரான்ஸ் கூடுதலா கருவனுக்கு இழுப்படுது.
அதனால அட்டமிக் சைஸ் ரெடியூஸ் ஆகும். அட்டமிக் சைஸ் பருமன் குறைஞ்சிட்டு போகும். இங்க இருந்து அங்க போற டைம்ல சக்தி படிகள் எண்ணிக்கை கூடுது. இதுல 3 சக்தி படி, இதுல 4 சக்தி படி, இதுல 5 சக்தி. சக்தி படிகள் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஈட்டு சக்தி படி இலத்திரனும் கருவுக்குள்ள கவர்ச்சி விசைய இடையிலோட சக்தி படி இலத்திரன் குறைக்கிற ஸ்கிரீனிங் எஃபெக்ட் திரையிட்டு விளைவு இலத்திரன் திரையிட்டு விளை அதிகரிக்குது. இலத்திரன் திரையிட்டு விளை அதிகரிக்கும் போது கருவுக்கும் ஈட்டு சக்தி படி இலத்திரனுக்குள்ள கவர்ச்சி குறையும். அப்ப ஈட்டு சக்தி படி வெளியே தள்ளப்படும். ஆனால அட்டமிக் சைஸ் இன்க்ரீஸ். இப்ப நாங்க அட்டமிக் ரேடியஸ்க்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அணு ஆரைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல விளக்கம். நான் இப்ப உங்களுக்கு அட்டமிக் சைஸ் அணுட பருமனை பத்தி தான் விளக்கம் கொடுத்திருக்கேன். அணுவாரையை பத்தி இன்னும் நான் வரல. இப்பதான் அணுவாரைக்கு வர்றேன். அணுவாரை எப்படி அளக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, சோடியம் ஒரு மெட்டலிக். 2 சோடியம் அணுக்கள் இப்படிதான் கிட்ட கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு சோடியம் உலோக துண்டொன்னு எடுத்தீங்கன்னா சோடியம் அணுக்கள் 2 கிட்ட கிட்ட இருக்கு. சோடியம் அணுக்கள்லாம் கிட்ட 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 இருக்கு. மெக்னீசியம் கிட்ட கிட்ட இருக்கு. ஏற்கனவே இது உலோகம். அப்ப இப்ப நான் அணுவாரைன்னா எப்படி என்ன சொல்றேன்? நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அரைவாசி எடுத்தீங்கன்னா அது அணுவாரை. அப்ப சோடியத்துல அணுவாரை என்னன்னு கேட்டா, சோடியத்துல அட்டம் கிட்ட கிட்ட இருக்கிற டைம்ல அதுல நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 2ஆல பிரிச்சுங்கன்னா அட்டமிக் ரேடியஸ் வரும். ஆனா உலோகத்துக்கு இதுக்கு இன்னொரு பேர் ஒன்றும் இருக்குது. அத சொல்றது உலோக ஆரைன்னு சொல்றது. உலோக அணுக்கள் 2 பக்கத்துல இருக்கும்போது அதன் கற்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் அரை மடங்கு தூரம் அதன் உலோக ஆரை. உலோக ஆரைன்னு சொல்றோம். மெட்டலிக் ரேடியஸ்ன்னு சொல்றது. 2 மெட்டலிக் அட்டம் நேச்சுரலி டச் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அதுல நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 2ஆல டிவைட் பண்றது அதுல மெட்டலிக் ஆரை, மெட்டலிக் ரேடியஸ். உலோக ஆரைன்னு சொல்றோம். உலோக ஆரையும் அணு ஆரையும் சமநிலை. அணு ஆரை என்னவோ அதுதான் உலோக ஆரை. அது மாதிரி 2 உலோக அணுக்கள் கிட்ட கிட்ட இருக்கிற டைம்ல அதுல டிஸ்டன்ஸ். Sir, excuse me. எஸ் மா. சார், அந்த உலோக ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 2 அணுவும் நடுவுல கொஞ்சம் இடம் இருந்தால் பரவாயில்லையா? கொஞ்சம் இடம் ஒன்று இருக்குமா, சின்ன ஒரு இடம். நாங்க அதை புறக்கணிக்கிறோம். நோ ப்ராப்ளம். 2 உலோகங்கள் 2 உலோக அணுக்கள் நேச்சுரலா இயற்கையாகவே அருகருகே இருக்கும் போது அப்ப சின்ன ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வரும். சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். 2 கட்டை ஒட்டிக்கிட்டு இருக்க. எப்படியோ உலோக அணுக்கள் 2 உலோக அணுக்கள் 2 இயற்கையாகவே நேச்சுரலாகவே டச் பண்ணிட்டு தான் இருக்கும். சின்ன ஒரு இடைவெளியில டச் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி நேச்சுரலா இருக்கும்போது இயற்கையாகவே இருக்கும்போது அவற்றின் கற்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் அரை மடங்கு தூரம் உலோக ஆரை. அதாவது அணு ஆரைக்கு கிட்டத்தட்ட சமம். அல்லுலோக அணுக்கள்மா இங்க பாருங்க. இப்படி போக்குல குளோரின் அணு எடுத்தீங்கன்னா குளோரின் அணுக்கள் 2ம் பங்குட்டு பிணைப்பால இங்க இருக்கு. அல்லுலோகம் Cl2. இது பங்குட்டு பிணைப்பு. 2 ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகி கடைசி சக்தி படியில ஆர்பிட்டல் 2 ஒன்றோட கலந்து அந்த ஆர்பிட்டல் இலத்திரன் 2 கடையில பொதுவா வச்சு இதுக்கு சொல்றது பங்குட்டு பிணைப்புல இருக்கு. பங்குட்டு பிணைப்புல அல்லுலோகம் எப்பவுமே பங்குட்டு பிணைப்புல இருக்கு. இப்ப இதுல கற்கள் இயற்கையாகவே இருக்கிறது பங்குட்டு பிணைப்பு Cl2. அப்ப இதுல கற்கள் இடையில உள்ள தூரத்துல அரை மடங்கு தூரத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு சொல்றது பங்குட்டு வலு ஆரை. பங்குட்டு வலு ஆரை. இதுல உலோக ஆரை அது அணு ஆரைக்கு சமன். இதுல பங்குட்டு வலு ஆரை அதுல அணு ஆரைக்கு சமன். இதுல பங்குட்டு வலு 2 அல்லுலோக அணுக்கள் ஒன்றோடு பங்குட்டு பிணைப்புல இருக்கும். அதன் கற்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் அரை மடங்கு தூரம் பங்குட்டு வலு ஆரை. அதுல அணு ஆரைக்கு சமம். இப்ப இந்த டெபினிஷனை பார்ப்போம். இந்த டெபினிஷன் என்ன சொல்லுது? ஒரே மூலகத்துல 2 அணுக்கள். நல்ல விளங்கணும். ஒரே மூலகத்துல 2 அணுக்கள். ஒரு சேம் எலிமெண்ட் 2 atoms. நேச்சுரலா இயற்கையாகவே
அருகருகே இருக்கும்போது. அப்படின்னா என்ன? உலோக அணுக்கள் கிட்டத்தட்ட டச் பண்ண மாதிரி இருக்கும். அல்லுலோக அணுக்கள் பங்குட்டு பிணைப்புல இருக்கும். அருகருகே இருக்கும் போது அவற்றின் கருக்களுக்கிடையே உள்ள தூரத்தின் அரை மடங்கு தூரம் அதன் பங்குட்டு பிணைப்புல இருந்தா பங்குட்டு வலு அறை, உலோகமா இருந்தா உலோக அறை. இது கிட்டத்தட்ட இது அணு அறைக்கு சமம். அந்த டெபினிஷனை சடத்துவாய்க்கு சொல்லிப்பாங்க. என்ன? ஒரே மூலகத்தின் 2 அணுக்கள் இயற்கையாகவே அருகருகே இருக்கும்போது. சடத்துவாயுக்கள் இயற்கையாகவே அருகருகே வராது. இது ஓரணு வாயு, இது ஓரணு வாயு. இயற்கையாகவே கிட்ட கிட்ட வராது. பெரிய ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். பெரிய ஒரு டிஸ்டன்ஸ்ல. ஆகவே சடத்துவாயுக்கள் அணுக்கள் இயற்கையாகவே அருகருகே வரும்போது அவற்றின் கருக்களுக்கிடையே உள்ள தூரத்தில் அரை மடங்கு தூரம் எடுத்தா அது அந்த அணுவாரையோட மிச்சம் பெருசா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது இல்லையா? இங்க பாருங்க, இதுக்கு சொல்றது இந்த அட்டமிக் ரேடியஸுக்கு பிரிட்டிஷ் சிலபஸ்ல கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் இது. என்ன? ஒரே எலிமெண்ட் 2 ஆட்டம்ஸ் நேச்சுரலா கிட்ட கிட்ட இருக்கிற டைம்ல either nucleus கிடையிற distance half distance either atomic radius அணுவாரை. அதன்படி பார்த்தா இங்க பாருங்க, atomic radius எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாம் கூட்டத்துல அணுப்பரவன் பெருசு, ஆகவே அணுவாரை மிச்சமே பெருசு முதலாம். 7ஆம் கூட்டம் வந்து அணுப்பரவன் மிச்சம் சின்னது, பங்குட்டோட நிறைய இருக்குது, ஆகவே அணுவாரை மிச்சம் சிறுசு. 7ஆம் கூட்டத்துக்கு மிச்சமே சிறுசு, 17ஆம் கூட்டத்துக்கு மிச்சமே சிறுசு. சடத்துவாயுக்கள் அருகருகே வராது, தூரத்தில் இருக்குது. ஐட நியூக்ளியஸ் கரெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எடுத்தா 8ஆம் கூட்டத்துக்கு. அப்ப ஆவர்த்தன வழியே முதலாம் கூட்டத்துல இருந்து 8ஆம் கூட்டம் நோக்கி போகல, 7ஆம் கூட்டம் வரைக்கும் அணுவாரை குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்புறம் கூடும். இது பிரிட்டிஷ் சிலபஸ். இது எங்கட சிலபஸ் இல்லை, இதை விட்டுட்டாங்க. இதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால அதை விட்டாச்சு, பிரிட்டிஷ் சிலபஸை விட்டாச்சு. நாங்க அமெரிக்கன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்றோம். அமெரிக்கன் சிலபஸ்ல அணுவாரைக்கு டெபினிஷன் வேறு. அமெரிக்கன் சிலபஸ்ல அட்டமிக் ரேடியஸ் சொன்னா அதோட டெபினிஷன் வேறு. இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அமெரிக்கன் சிலபஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, அமெரிக்கன் சிலபஸ் படி ஒரே எலிமெண்ட், ஒரே மூலகத்துல சேம் எலிமெண்ட் 2 அட்டம்ஸ் கடையில ஒரு கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணா அப்ப சோடியமோட பங்குட்டு பிணைப்பு ஏற்படும், மெக்னீசியமோட பங்குட்டு பிணைப்பு ஏற்படும், குளோரினோட பங்குட்டு பிணைப்பு ஏற்படும், சடத்துவாயோட பங்குட்டு பிணைப்பு ஏற்படும். இது அமெரிக்கன் சிலபஸ். ஒரே மூலகத்தின் 2 அணுக்கள் பங்குட்டு பிணைப்பை ஏற்படுத்தும் போது அவற்றின் கருக்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் அரை மடங்கு தூரம் பங்குட்டு வரலாம். அது அணுவாரைக்கு சமம். இது அமெரிக்கன் சிலபஸ். ஒரே மூலகத்துல 2 அணுக்கள் ஒரு கோவேலன்ட் பாண்ட்ல ஜாயிண்ட் ஆகும், பங்குட்டு பிணைப்புல இணையும் போது கோவேலன்ட் பாண்ட்ல ஜாயிண்ட் ஆகுற டைம்ல அதுல நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐட கோவேலன்ட் ரேடியஸ் பங்குட்டு வலு 6. பங்குட்டு வலு 6 அணுவாரைக்கு சமம். அப்ப இதுல பங்குட்டு வலு 6 பெருசு, இதுல பங்குட்டு வலு 6 கொஞ்சம் சிறுசாகுது, இதுல பங்குட்டு வலு 6 இன்னும் சிறுசாகுது, இதுல பங்குட்டு வலு 6 மிச்சமே சிறுசாகுது. ஆகவே அமெரிக்கன் சிலபஸ் படி பாத்தீங்கன்னா முதலாம் கூட்டத்துல ரேடியஸ் ஆக பெருசு, 8ஆம் கூட்டத்துல ரேடியஸ் ஆக சிறுசு. ஒவ்வொரு பீரியட்லையும் ஜஸ்ட் ரைட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போற டைம் இடமிருந்து வலம் நோக்கி செல்லும் போது அட்டமிக் சைஸ் ரெடியூஸ் ஆகுது, கோவேலன்ட் பாண்ட் ரேடியஸ் சிறுசாகுது, ஆகவே அட்டமிக் ரேடியஸ் சிறுசாகுது. இடமிருந்து வலம் நோக்கி செல்லும் போது அணுப்பருமன் சின்னதாகுது, ஆகவே பங்குட்டு வலு 6 சிறுசாகுது, ஆகவே அணுவாரை சிறுசாகிட்டே போகுது. மேலிருந்து கீழே போற டைம்ல அட்டமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது,
அதனால கோவேலன்ட் பாண்ட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பங்குகளோட ஆரை கூடுது. therefore atomic radius increase. ஓகே, பாருங்க அந்த நோட்ஸ் நான் தந்திருக்கிற நோட்ஸ் பாருங்க. atomic radius இல்ல நான் கிளாஸ் பண்ணுவேன். right. Right. ஹலோ, நோட்ஸ்ல எல்லாம் கிளியரா கொடுத்துருக்குறேன். மெட்டலிக் ரேடியஸ்னா என்ன, கோவேலன்ட் பாண்ட் ரேடியஸ்னா என்ன, அட்டமிக் ரேடியஸ்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒண்ணே அது சீரியஸ். எஸ்மா ஐஷா, எனக்கு நோட் கிடைக்கல. அத நீங்க இங்க வந்து எடுக்கணும். அந்த இங்க எங்கட ஆபீஸ்ல. ஆயிஷா எங்க இருக்கிறீங்க நீங்க? அக்குரணை. அக்குரணையா அம்மா? நீங்க அட்மிஷன் செய்யக்குள்ள அவர் நோட்ஸ் தரலையா உங்களுக்கு? நான் லேட் ஆகி வந்தது. இல்ல அது சரி, நோட்ஸ் தந்துருவா. எல்லா பாடத்துக்கும் நோட்ஸ் தந்துருப்பாருமா. புக் ஒவ்வொரு புக், பயாலஜில, கெமிஸ்ட்ரியில, பிசிக்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் நோட்ஸ் புக்கா தந்திருப்பாரு. ஐஷா இல்லையே சார். இல்ல தரலையாம்மா? அம்மா யாரையா நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாரு. சொன்ன பிறகு நீங்க யாரையாவது அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அந்த அட்டமிக் ரேடியஸ்ல அந்த பீகோமீட்டர் வேல்யூல, பீகோமீட்டர் அல்லது ஆங்குஸ்டன் வேல்யூல அணுவாரை வந்து மிச்சம் சிறுசா இருக்கிறதுனால ஆங்குஸ்டன் அழகால அளக்குறது அல்லது பீகோமீட்டர், பீகோமீட்டரால அளக்குறது. அது அமௌண்ட் இங்க அந்த தந்திருக்கிற அந்த அட்டமிக் ரேடியஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை போட்டிருக்கோம். ஒவ்வொரு அட்டமிக் ரேடியஸ் எத்தனை பீகோமீட்டர்னு கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுதே. இடமிருந்து வள நோக்கி போகலாம் அணுவாரை குறைஞ்சிட்டு போகுது, மேலிருந்து கீழே போகல கூட்டிகிட்டு போகுது. அவ்வளவுதான் தெரியணும். இடமிருந்து வளம் நோக்கி போகல குறைஞ்சிக்கிட்டே போகுது. முதலாம் கூட்டத்துல இருந்து சடத்தொவ்வாய் வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, மேலிருந்து கீழே போகல கூட்டிக்கிட்டே போகுது. அது மாத்திரம் தெரிஞ்சா போகும். அவ்வளவுதான். ஏன்ன்றதுக்கு ரீசன் தெரியும். இங்க கூடுறதுக்கு குறைஞ்சிட்டு போறதுக்கு ரீசன் என்ன? நியூக்ளியர் அட்டமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரட ஏற்றம் கூடுது. ஆகவே கரண்ட கவர்ச்சி விசை கூடுது, சக்தி. ஆகவே அணுவாரை இங்க சக்தி படிகள் எண்ணிக்கை கூடுது, எலக்ட்ரான் டிரைட் விளைவு கூடுது, எலக்ட்ரானிக் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நியூக்ளியஸ்க்கு லாஸ் எனர்ஜில எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டு போகுது. அதனால அட்டமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ். இன்னொன்று சொல்லிக் கொள்றேன். ஏன்னு கேட்டா அயனிக் ரேடியஸ் கொஞ்சம் டீப்பா படிக்கணும். அயனிக் ரேடியஸ் அடுத்த கிளாஸ்ல செய்யறேன். இன்னொரே ஒரு ரேடியஸ் சொல்லிடுறேன். இங்க பாருங்கம்மா, இன்னொன்று சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நொன்மெட்டல் இருக்கு இல்லையா, அல்லுலோகம், அது பங்குட்டு பிணைப்புல மூலக்கூறா தானே காணப்படும். மொலிகூல்ஸா தான் இருக்கும், மூலக்கூறுகளாக தான் இருக்கும். அல்லுலோகம் பங்குட்டு பிணைப்புல ஈடுபட்ட மூலக்கூறுகளாக தான் இருக்கும். இப்ப ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா H2 molecules, H2 molecules. இது ஒரு H2 molecules பங்குட்டு பிணைப்புல இருக்கு. இது ஒரு H2 molecules பங்குட்டு பிணைப்புல. இது ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு, இது ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு.
பங்குட்டு பிணைப்பு கோவேலன்ட் பாண்ட் காம்பவுண்ட் மாலிக்யூல்ஸ் பங்குட்டு பிணைப்பு சேர்வையில மூலக்கூறுகள் கோவேலன்ட் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் பங்குட்டு பிணைப்பு அல்லுலோகம் non metals தான் கோவேலன்ட் பாண்ட் காம்பவுண்ட் கோவேலன்ட் பாண்ட் பங்குட்டு பிணைப்பு மூலக்கூறுகள் அருகருகே வரும்போது க்ளோஸ்டா வர்ற டைம்ல இந்த இந்த நேபேட்டம் ரெண்டுக்கும் இந்த அருகிலுள்ள அணுக்கள் ரெண்டுக்கும் நேபேட்டம்ஸ் ரெண்டுக்கும் இடையில இதுல நியூக்ளியஸ்ல உள்ள புரோட்டானால இதுல ஆர்பிட்டல்ல உள்ள எலக்ட்ரான் வந்து அட்டாக் பண்ணும் இதுல இந்த கிட்ட கிட்ட இருக்கிற அணுக்கள்ல இதுல கருவுல உள்ள நேரேற்றத்தால இந்த சக்தி பண்டோட எலக்ட்ரான் அட்டாக் பண்ணும் அட்டாக் ஆகுறதுனால இங்க நீங்க ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வரும் அத லண்டன் ஃபோர்ஸ்னு சொல்றது லண்டன் ஃபோர்ஸ் லண்டன்ன்றதுமா ஒரு சயின்டிஸ்ட் நேம் ஒரு விஞ்ஞானியோட பெயர் லண்டன் வச்சிருக்கு லண்டன் ஃபோர்ஸ் கோவேலன்ட் பாண்ட் காம்பவுண்ட் மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் பங்குட்டு பிணைப்பு சேர்வையில மூலக்கூறுகள் கோவேலன்ட் பாண்ட் காம்பவுண்ட் மாலிக்யூல்ஸ் கிட்ட கிட்ட வர்ற டைம் க்ளோஸ்டா வர்ற டைம் இந்த நேபர் அட்டம் ரெண்டுக்கும் இடையே ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ்லயும் ஒவ்வொரு மூலக்கூறுல அருகில் உள்ள ரெண்டு அணுக்களுக்கு இடையில ஒன்னுட கருவுல புரோத்தனால அடுத்த ஆர்பிட்டலோட எலக்ட்ரான் கவரப்படும் இந்த நியூக்ளியஸால இதனால ஏற்படுற ஃபோர்ஸ் சொல்றது லண்டன் ஃபோர்ஸ் இந்த பாண்டுக்கு சொல்றது வண்டர்வால் பாண்ட் என்னமா வண்டர்வாலின் பிணைப்புன்னு சொல்றது ஆகவே வண்டர்வால் ரேடியஸ் என்ன ரெண்டு non-metal molecules அல்லுலோக மூலங்கள் ரெண்டு மூலக்கூறுகள் க்ளோஸ்டா வரும்போது நேபேட்டம் அருகில் உள்ள ரெண்டு அணுக்களோட நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்படுத்தீங்கன்னா அது வண்டர்வால் ரேடியஸ் சொல்றது இந்த ஃபோர்ஸுக்கு சொல்றது லண்டன் ஃபோர்ஸ் இந்த ஒன்றொன்றை இழுக்கிறதுக்கு சொல்றது லண்டன் ஃபோர்ஸ் அந்த பாண்டுக்கு சொல்றது வண்டர்வால் பாண்ட் வண்டர்வாலின் பிணைப்பு இந்த ரேடியஸ்க்கு சொல்ற நேபேட்டம் ரெண்டுக்கும் இடையில உள்ள நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் ரெண்டால பிரிக்க வர்ற ரேடியஸ் சொல்றது என்னது வண்டர்வால் ரேடியஸ் வண்டர்வால் ரேடியஸ் non மெட்டலா இருந்தா தான் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் மாலிக்யூல்ஸ் கிட்ட கிட்ட வர்ற டைம்ல தான் லண்டன் ஃபோர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் லண்டன் ஃபோர்ஸ் வந்து தொழில் பண்ற டைம்ல அந்த நியூக்ளியஸ் இடையில உள்ள டிஸ்டன்ஸ்ல ஆஃப் எடுத்தீங்கன்னா அது வண்டர்வால் ரேடியஸ் ஓகேமா அப்ப ரேடியஸ்ல என்ன ரேடியஸ் சொல்லி தந்திருக்கிறேன் முதல்ல அட்டமிக் சைஸை பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் அட்டமிக் சைஸ் என்ன அதோட பர்மனண்டா என்னன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் ஆரைக்கு வந்தேன் அதுல உலோக ஆரையை பத்தி சொல்றேன் ஓகே கோவேலன்ட் பாண்ட் ரேடியஸ் பத்தி சொன்னேன் மெட்டாலிக் ரேடியஸ் சொன்னேன் கோவேலன்ட் பாண்ட் பங்குட்டு பிணைப்பு ஆரையை பத்தி சொன்னேன் அப்புறம் தான் அணு ஆரைண்டா என்னன்னு சொன்னேன் அணு ஆரை அளக்கிற மெத்தட் சொன்னேன் இப்போ வண்டர்வால் ஆரை சொல்லி இருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு ஆரை படிக்க இருக்கு அயன் ஆரை அடுத்த கிளாஸ்ல செய்யலாம் அடுத்த கிளாஸ்ல செய்யலாம் ஓகே ஓகே முடிச்சுக்கொள்ளும் கிளாஸ் ரைட் you